அண்ணன் சொன்னாங்க, இந்த தினம் இந்த மாரி சனிக்கிழமை பாசியம் பேர் இருக்கு, முடிஞ்சா அப்போ அண்ணனை வேணா வர சொல்லுங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இப்பொழுது அவங்க தேவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு வராங்க. கர்த்தனோட அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நாங்க வெளியே வந்து இறங்கும் போது இங்க கூட்டம் நடப்பதற்கான எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அல்லேலூயா. நம்முடைய சத்தம், அல்லேலூயா, கம்பீர சத்தம், நம்முடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம், அல்லேலூயா, அதுவே உங்களுக்கு விடுதலை வாங்கிட்டது. அல்லேலூயா. கர்த்தரை நீங்க துதிக்க துதிக்க உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை கர்த்தர் இனிமேல் நீங்கள் காணவே முடியாதபடிக்கு செய்வார். அல்லேலூயா. என்னென்ன போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்களோ அது என்னை விட்டு நீங்கி விட்டது என்று நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம 10 மணி நேரம் ஜெபம் பண்ணியும் விசுவாசிக்கிறதுனா ஒண்ணும் யூஸ் கிடையாது. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த நான் கீழ்படியில இல்லையா, இந்த சபையில என்டர் ஆகும் போது கீழே அந்த நிலைக்கால கால் வைக்கும் போதே என் பிரச்சனை முடிந்து விட்டது. அல்லேலூயா. அதுவே தான் விசுவாசம். அல்லேலூயா. எந்த ஒரு பொருளோடும் எந்த ஒரு பிரச்சனையோடும் இயேசுவை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அவரை யாரோடுமே கம்பேர் பண்ண முடியாது. அல்லேலூயா. இயேசுவை எதோடும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உலக தேவைகளை குறித்து, உலக பிரச்சனை வியாதியோடு இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் தோல்வி அடைந்து விடுவோம். அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், என் இயேசு உன்னை விட கோடி மடங்கு பெரியவர் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுதான் நீங்க நிறைய பேர் சோர்ந்து போறதுக்கு, டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், பிரச்சனையை இயேசுவுக்கு மேலாக நீங்கள் பார்த்தால் விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. அவரை நீங்க பயங்கரமா உயர்த்தணும். அல்லேலூயா. அவரை ரொம்ப உயரத்துக்கு உயர்த்தணும். அல்லேலூயா. அது உங்ககிட்ட தான் இருக்கிறது. நான் என்னுடைய விசுவாசத்தை உங்க மேல திணிக்க முடியாது. அல்லேலூயா. இல்லையா? ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான பொருள் இருக்குது. ஆனா நீங்க கொஞ்சோண்டு சின்ன ஒரு மஞ்சள் பை தான் எடுத்துட்டு போயிருக்கீங்க. மொத்த சூப்பர் மார்க்கெட்டை அந்த பைக்குள்ள வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆனால் நீங்க எவ்வளவு பெரிய பேக் எடுத்துட்டு வரீங்களோ, எவ்வளவு பெரிய ஒரு பை எடுத்துட்டு வரீங்களோ, அதுல எவ்வளவு வேண்டும் என்றாலும் வைக்கலாம். உங்க விசுவாசம் மினிமம் ஒரு கடுகளவாது இருக்கணும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கடுகளவு விசுவாசம் இருக்கு? ஆமா. ஆனா கடுகளவு விசுவாசம் இருந்தா இவ்வளவு துக்கமுகமா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக இருக்கிறது. இதே பட்டணத்திலே நான் பிறந்தேன். இதே பட்டணத்துக்கு இது ஒரு 10வது முறை தான் வருவேன்னு நினைக்கிறேன் நான். இல்லையா? ஏனென்று சொன்னால் நாங்கள் சென்னையில போய் செட்டில் ஆகிட்டோம். ஒரு தீவிரமான இந்து குடும்பத்தில் பிறந்து இயேசு என் தாய்க்கு தரிசனமாகி, நான் பிறந்து 1 மணி நேரத்தில் எங்க அம்மா மறிச்சுட்டாங்க. மறிச்சு 1 மணி நேரம் கழிச்சு இயேசுவை பார்த்தாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தை தாயினால பார்க்கவே முடியவில்லை. அந்த வெளிச்சத்திலிருந்து இந்த சத்தம் வந்தது. அவர்கள் பயந்து நடுங்கி அங்கு நின்று கொண்டிருந்த போது திரும்பி போ என்று ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி உயிரோடு கூட வந்தார்கள். இன்றைக்கு 80 வயசு ஆகல எங்க அம்மாவுக்கு. அவர்கள் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. மெய்யான தெய்வம். அன்றைக்கே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நான் பிறந்த நாளிலே என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பம் நிச்சயமா ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு யாருடையது? நம்ம ஏன் நம்ம வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய சகோதரிகள் எப்படியாவது கணவனை நான் மாத்திடுவேன்னு நினைக்கிறாங்க. நீங்க மாத்தினா யாருக்கு மகிமை போகும்? கர்த்தருக்கு போகுமா மகிமை? எல்லா கூட்டத்துல என்ன சொல்றீங்க? நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன்னு சொல்றீங்க. அது ரட்சிப்பு அல்ல. அல்லேலூயா. ரட்சிப்பு யாருடையது? ஆண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிப்பு, நீ ரட்சிப்பீர் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டோம், எவ்வளவு சாக்கு போக்கு சொன்னோம், எத்தனை முறை திரும்பி ஓடி போயிட்டோம். ஆனால் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் நான் சொல்றதை உடனே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்ம மாம்சத்துல முயற்சிக்கிறோம். மாம்ச உயர்த்தினாலே ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஆவியிலே தான் ஆபரேட் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆவியில தான், எல்லாமே ஆவியில தான். மாம்சத்துல ட்ரை பண்ணீங்கன்னா விழுந்துருவீங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் மாம்சத்துல தான் வரும்.
அது அப்படியே நீங்க ஆவியில பதில் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவியில பதில் கொடுக்கணும் இல்லையா? தானியேலுக்கு ஒரு நகல் வருகிறது, ஒரு ஜீவோ வருகிறது, ஒரு அரசு ஆணை வருகிறது. யாருமே 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேற யாரையும் நமஸ்கரிக்கவோ, வேறு யாருடைய பெயரை சொல்லி விண்ணப்பம் பண்ணவோ, வேறு எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கவோ கூடாது. ஏனென்றால் அல்லேலூயா, ராஜாதான் இன்றைக்கு தெய்வம் என்பதை நேபுகாத்நேச்சார் வேற மாதிரி பண்ணா, தரியு ராஜா வேற மாதிரி பண்ணா. தரியு ராஜா என்ன சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் விரும்புறாங்க இந்த உலகம். நீங்க 30 நாள் அளவும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்து விடும். அல்லேலூயா. எஸ்தர் 30 நாள் அளவும் ராஜாவிடத்தில் போகவில்லை. ஆமான் அந்த 30 நாளுக்குள்ளே, அல்லேலூயா, எவ்வளவு பெருசாக என்ன பார்த்தீங்களா ஆமான். அல்லேலூயா. அதனாலதான் இந்த அந்த அரசாணை வருகிறது. தானியேல் இதை கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அரசாணை வருகிறது. சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்று வருகிறது. தானியேல் கொஞ்சம் கூட அசைக்கப்படவில்லை. ஏன்னா ஆவியில எங்க பவர் அவன் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் படிக்க தெரியாதவர்களா இருக்கலாம், அல்லேலூயா, உங்களுக்கு டேலண்ட் இல்லாம இருக்கலாம், உங்களிடத்துல எந்த ஒரு நன்மையான காரியம் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே நீங்கள் கோடிக்கணக்கான அல்லேலூயா டன் வல்லமையுடையவர்களா இருக்க முடியும். தானியேல் கொஞ்சம் கூட அசரவில்லை, கொஞ்சம் கூட பயப்படவில்லை, கொஞ்சம் கூட அல்லேலூயா. நம்மளை சிங்க கபில நீங்க மத்தியானம் 1 மணிக்கு போட போறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எவன் காரணமா இருந்தாலும் அவனை சுத்தி சுத்தி பார்ப்பீங்களா இல்லையா? யாரு இதுக்கு காரணம்? பிரியமானவர்களே, ஏனென்றால் தானியேலுக்கு தெரியும் இது ஆவியில என்ன பண்ணிடலாம். எல்லா பிரச்சனையும் நீங்க ஆவியில ஸ்டாப் பண்ணலாம், எல்லா போராட்டத்தையும் ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு பேஸ் விசுவாசம் தான். அல்லேலூயா. கர்த்தரை பயங்கரமா விசுவாசம். டாக்டர் சொல்றாரு உனக்கு கட்டி இருக்குன்றாரு, அவரும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, நம்புறீங்க. அல்லேலூயா. என்னை காப்பாத்துறீங்க ஐயான்றீங்க. கர்த்தர் சொல்றாரு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வாதை உன் கூடாரத்தை அணுகுதுன்னா அதை நம்ம நம்பவே மாட்டேங்கிறோம். நம்பவே மாட்டேங்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நம்பினால்தான் விசுவாசிகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு, அவிசுவாசிகள் போக முடியாது. ஆகவே நாங்கள் அஞ்சிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் அல்லேலூயா பல்வேறு வேலைகளை நான் செய்தேன். ஜீசஸ் கால்ஸ்ல 15 வருஷம் டிஜே ஐயாவோட வீட்டிலும் அவருடைய ஆஃபீஸிலும் அவருடைய கூட இந்தியா முழுவதும் நான் போயிருக்கிறேன். இந்த பட்டணத்துக்கு டிஜே ஐயா வரும்பொழுது கூட நானும் அவரோடு அவரோடு தங்கி இருக்கிறேன். 2000 வருஷத்துல வந்தார், 2000 வந்தார். ஆகவே பிரியமான தேவனே, அந்த ஊழியத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் வனாந்திரத்துக்கு போகாத யாரையுமே பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் கர்த்தர் கையில் எடுக்கணும்னா ஆவியானவர் யாரை கையில் எடுப்பார் என்று சொன்னால் வனாந்திரம். யாரெல்லாம் வனாந்திரத்துக்கு போயிருக்கீங்க? வனாந்திரம் என்ன தெரியுமா? நீங்க என்ன கத்துனாலும் யாருக்கும் கேட்காது. அல்லேலூயா. ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்காது. அல்லேலூயா. உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த முழு உலகத்தாலும் கைவிடப்பட்டது போல இருக்கும். அதுதான் வனாந்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். உங்க எல்லாரையும் கேட்டா எதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு லிஸ்ட் கொடுப்பீங்க இல்லையா? இதெல்லாம் சரியாகணும், அதெல்லாம் வந்திருக்கேன். எனக்கு எதுவுமே சரியாகலனால கூட பரவாயில்ல, இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உண்மையிலேயே சொல்றீங்களா? ஏன்னா நம்ம ரொம்ப நாளா என்ன பழகிட்டோம்னா, நீ மீட்டிங் வந்தனா உனக்கு குழந்தை கிடைக்கும், உனக்கு வீடு கிடைக்கும், உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு வேலை கிடைக்கும். அது கிடைக்கலன்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பின்மாற்றம் அடைகிறாங்க. நான் இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லுகிறேன்னா, எதுவுமே தரமாட்டார். வரையா இல்லையா? அல்லேலூயா. உனக்கு எதுவுமே கிடைக்காது. உனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும். வருகிறாயா? அவங்கதான் உண்மையான கிறிஸ்தவம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் முழு நேர ஊழியத்துக்கு இப்பொழுது ஒரு 5 வருடம் ஆகிறது. கர்த்தர் என்னை பல்வேறு இடங்களில் கொண்டு போகிறார். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், டிஜே ஐயாவுடைய ஊழியத்திலே அல்லேலூயா இந்த வனாந்திரத்துக்கு போகாதவர்களும் இருந்தார்கள். போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தும் அதை வேண்டாம் என்று சொன்னவர்களும் அந்த ஊழியத்தில் இருந்தார்கள். வனாந்திரம் மட்டுமே போதும் என்று சொல்லி நான் வனாந்திரத்தை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இங்கு மனுஷர்கள் உங்களை புகழ்ந்தால் கர்த்தர் உங்களை தூக்கி எறிந்து விடுவார். அல்லேலூயா.
மனுஷர்கள் உங்களை தூக்கி எறிந்தால் கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். எது வேணும்னு பார்த்து அல்லேலூயா, எது வேணும்னு பார்த்து. நம்ம கூட நிறைய மனுஷர்கள் அப்படியே ரொம்ப அன்பு ஐக்கியம் அப்படியே பிணைக்கப்பட்டிருந்தால் ஆவியானவருக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் ஒருத்தரை பயன்படுத்தினால் உன் வீட்டாரே உனக்கு சத்து. வீட்டாரே உனக்கு சத்து. இன்னிலிருந்து ஒரு சின்ன தீர்மானம் எடுத்து பாருங்கள். 2 நாளைக்கு எல்லா பாவத்தை விட்டுட்டு, கோபத்தை விட்டுட்டு, எரிச்சலை விட்டுட்டு பரிசுத்தமா வாங்க ஆண்டவர். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக இயேசு பத்தி சொல்லுவேன் பாருங்க. சாத்தான் பயங்கரமாக உங்களை எதிர்ப்பாங்க. இப்ப ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறான் தெரியுமா? ஏதோ ஒரு விதத்துல நம்ம அவனோட தான் இருக்கிறோம். ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறான் தெரியுமா? ஒரு தம்பி சர்ச்சைக்கு வெளியில் நின்று இருந்தான். பக்கத்துல லூசிபர் வந்து நின்னா, என்னன்னா நீங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னா, எங்க அக்கா உள்ள போயிருக்கு, மீட்டிங் முடிஞ்சு வெளியே வரும், வெளியே வந்தா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய சுவாபம் மாறும். இன்று முதல் உங்களை பார்த்தால் பிசாசு பயப்படும். அல்லேலூயா. பிசாசு பயப்படும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. ஒரு 5 வருடம் இருந்தால் நம்ம உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். அதை சொல்றதுக்கே ஆள் இல்லை. இன்னைக்கு எல்லா தீர்க்க தரிசனம் குறைந்தது ஒரு 10-15 தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறாங்கல்ல, அது கூட இல்லை. வேகமாக நிறைவேறுகிறது தீர்க்க தரிசனம். இந்த பைபிள்ல இருக்கிற தீர்க்க தரிசனத்தை தவிர நீங்க வெளியே தேடி ஓடாதீங்க. அல்லேலூயா. வெளியே தேடி ஓடாதீங்க. எனக்கு நிறைய குடும்பங்கள் தெரியும், தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காகவே ஒரு கூட்டம் வைக்கிறாங்க. வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வைக்கிறாங்க. ஏதோ கிளினிக்ல வந்து டாக்டரை பாக்குற மாதிரி எல்லாம் லைனா பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. என்னன்னா அக்காட்ட போனா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நான் மாறாமல் யார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம உள்ளமான மனிதர்கள் மாறணும். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்க முழங்காலில் நின்றதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இல்லையா? முழு பாடல் ஆராதனையிலும் முழங்காலில் நின்று. அப்போ இந்த சபையை, இந்த ஊழியத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இங்க வந்து ரட்சிக்கப்பட்டீங்க? ஆமா, நீங்க இந்த ஊழியத்துக்கு தூணாக இருக்கணும். அல்லேலூயா. ஊழியர்களை, இதை நடத்துகிற ஊழியர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்மை விட ஊழியர்களுக்கு, உங்களுக்கு 100 பிரச்சனை தான், ஊழியர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. ஏன்னா டிஜே சையாவோடு இருந்து நான் பார்த்திருக்கிறேன். அவரை மேடையிலே பார்த்தவர்கள் மகிமையான ஊழியக்காரரை பார்த்தார்கள். அவரை வீட்டிலே பார்த்தால் அவரால் நிற்க முடியாது, சாப்பிட முடியாது, வாமிட் வரும். அல்லேலூயா. பாதி நேரம் ட்ரிப்ஸ்ல தான் இருப்பார். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பாடுகள் மத்தியிலே தான் ஊழியர், உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கிறார். யாரெல்லாம் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. என் பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா இருக்குதுல்ல, அவங்களுக்கு வேற ஜெபிக்கணுமா? நீங்க ஊழியர்களை தாங்குங்கள், ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஐசாயா 27 verse 1. யாராவது வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கர்த்தர் கொன்று போடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அக்காலத்திலே, எக்காலத்திலே, இக்காலத்திலே, இன்றைக்கு அல்லேலூயா, லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பிரச்சனை வருஷக்கணக்காக போய் கொண்டிருக்கிறது? கை தூக்குங்க. அல்லேலூயா. ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்குதுங்க. கேஸ் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்குது. இந்த வியாதி ரொம்ப வருஷமா இருக்குது. இந்த சத்துருக்கள் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறார். லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை. இந்த லிவியாத்தானை குறித்து யோபுவின் புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. விசேஷமாக யோபு 41:10 மட்டும் வேகமா வாசிப்போம். யோபு 41:10. அல்லேலூயா.
இந்த லிவியாத்தானை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாமல் இருக்க எனக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அல்லேலூயா. லிவியாத்தான் எப்படிப்பட்டது தெரியுமா? பயங்கரமான ஒரு கடல் பிராணி. அது முதலே கிடையாது, சர்ப்பமும் கிடையாது, ஒரு ஹைபிரிட், ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அது எந்த விதமான யுத்தத்துக்கும் பயப்படாது. இன்றைக்கு இந்த லிவியாத்தான் தான் மணவாட்டி சபை, மணவாட்டி சபைக்குள் இருக்கிற மணவாட்டிகளை குறிவைக்கிறது. இந்த லிவியாத்தான், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சாத்தான் நாம் யாவரும் சிருஷ்டிக்கப்பட்ட போது ரொம்ப அப்செட் ஆயிட்டான். ஏன் என்று சொன்னால், நாம் எல்லாரும் எதனால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? மண்ணினால. மண்ணு தானே? இல்ல பொண்ணா? இப்படி பயப்படுறீங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நம்ம எதுல உருவாக்கி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தான் தேவ தூதர்களை கர்த்தர் எதுல சிருஷ்டித்தார்னா கற்கள், சல்பர் கற்கள். அவங்களே விலையேற பெற்ற கற்கள்னால பண்ணாரு. இப்ப சாத்தானுக்கு என்னன்னா, மனுஷன் மண்ணா இருக்கிறான், நாம கல்லா இருக்கிறோம். நம்ம கிட்ட கொடுக்காத இந்த பூமியை, இந்த உலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவன்கிட்ட கொடுத்துட்டாரேன்னு அவனுக்கு ரொம்ப கோவம். புரியுதுங்களா? பூமி முழுவதையும் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். அவன்கிட்ட கொடுத்துட்டாரே அப்படின்னு சொன்ன இது எப்படியாவது இவங்களே கர்த்தரை விட்டு பிரிக்கணும். அல்லேலூயா. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவ சமூகத்தை விட்டீங்கன்னா உங்களை விட்டு சாத்தான் என்ன பண்ணுவான்? கர்த்தரை விட்டு உங்களை பிரிச்சுடுவான். தெய்வ சமூகத்துக்கு ரொம்ப நேரமும் வரல அப்படின்னு சொன்னா நம்மை விட்டு பிரித்து விடுவான். ஏதே தோட்டத்துல பிரித்து விட்டான் இல்லையா? காலையிலே அல்லேலூயா வந்து பேசுறான், பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கர்த்தர் வரப்போகிறார். அந்த வர்றதுக்குள்ள அந்த கேப்ல பிரிச்சுட்டான். அல்லேலூயா. கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா சாத்தான் என்ன பண்ணிடுவான்? உள்ள வந்துடுவோம். நாம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. அக்காலத்திலே லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை நீடித்து கொண்டே இருக்கும் நம்முடைய பிரச்சனைகள். அவன் அதை முடிவுக்கே கொண்டு வர மாட்டான். அல்லேலூயா. ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டீங்கன்னா அது நடக்கும், 15 வருஷம் நடக்கும். அல்லேலூயா. அட்வொகேட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டே இருக்கணும், ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? அதை ஜட்ஜி மாறிட்டே இருப்பாங்க. இப்படி மாறி நீண்ட பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும். அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறது? எல்லாருடைய கையிலும் பைபிள் இருக்குதா? இதுதான் கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. இந்த பட்டயத்தை வைத்துதான் உங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அல்லேலூயா. இந்த பட்டயம். அல்லேலூயா. இந்த பட்டயத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை? டைம். இந்த பட்டயத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதனாலதான் நம்ம நிறைய பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இது என்றைக்கு முடியுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்க தேவையில்லை. இந்த பட்டயத்தை எடுத்து நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சர்வாயுத வர்க்கம் எங்க இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சர்வாயுத வர்க்கம் உங்க கையிலே இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய கையிலே இருக்கு. இதுதான் சர்வாயுத வர்க்கம். இதுதான் சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கத்துக்கும் மேலான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வல்லமை இருக்கிறது. சர்வாயுத வர்க்கத்துக்கும் மேலாக அது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். இப்படி பல படிகள் இருக்கு. இதை வைத்துதான் நீங்கள் உங்கள் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க நல்லா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னு அப்படி போகாதீங்க. அல்லேலூயா. போகாதீங்க. தீர்க்கதரிசனத்தை பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது நிறைவேறும். அல்லேலூயா. நிறைவேறும். தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அநேக காரியங்களை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு நிறைய தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அது ஏன் இன்னும் நிறைவேறவில்லை? அதை நிறைவேறினால் சாத்தானுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிடிமானம், அந்த பிடிப்பு நீங்கிவிடும். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதுக்கு இன்றைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலர் ஒரு தீர்க்கதரிசனம் கிடைத்த உடனே அவங்களே அதை நிறைவேற்றி வைக்க ட்ரை பண்றாங்க இல்லையா? கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுப்பாருன்னு ஒரு தீர்க்கதரிசனம் வருதுன்னா உடனே அவங்க அந்த நாள்ல இருந்தே அதை நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம் நினையாத வேலையிலே தான் அவர் கிரியை செய்வார். நீங்க அவரை துதித்து கொண்டே இருக்கணும். நீங்க அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஒரு தடவை உங்க ரிக்வெஸ்ட் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா
திரும்ப திரும்ப நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபம் பண்ண சொன்னா பிரச்சனை போய் அவர்கிட்ட டீடைலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியாதா? அதை அனுப்புனதே அவர் தான். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க பிரச்சனை வரலன்னா நீங்க என்ன பண்ணிக்க மாட்டீங்க, இங்க வந்திருக்க மாட்டீங்க. நமக்கு நீங்க அக்கௌண்ட்ல 1 கோடி வந்தா இங்க வந்திருப்போமா? பாஸ்டருக்கு ஒரு போனை போட்டு கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அந்த ஏதோ தேவைன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து என்ன பாருங்க சொல்லிருப்போமா இல்லையா? அதனால ஆண்டவர் இந்த வனாந்திர பாதையில நம்ம நடத்துறதுக்கு ஒரு பெரிய நோக்கு இருக்கு. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவனே என்ன நினைக்கிறாங்கன்னா, எகிப்தை விட்டு வெளியே வந்தோடனே அடுத்த அடியே காணான்னு நினைக்கிறாங்க. அது ராங் கால்குலேஷன். மெகா சர்ச்சஸ் அதுதான் சொல்லித்தராங்க இல்லையா? செழிப்பின் உபதேசம் அதுதான் சொல்லித்தராங்க. இது எகிப்தை விட்டு வெளியே வந்தோடனே அடுத்த காம்பவுண்ட் வாலை காணான்னு கிடையாது. நீண்ட வனாந்திர பயணம் இருக்கு. இதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கைய அப்படியே அங்க போட்டிருக்காரு. யாத்ராகமம் 14 போட்டிருக்காரு. எகிப்துல இருந்து வெளியே வந்த உடனே ஒரு சுகவாழ்வு தொழிற்கலாம் இல்லை. ஆண்டவர் நம்ம எகிப்தின் காரியங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன பண்றாரு, நீக்குகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுத்திகரிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா. ஏன் ஒரே நாள்ல பண்ணால, ஒரே நாள்ல பண்ணா நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. பொட்டுன்னு போயிடுவோம். ஒரே நாள்ல பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாரு. ஒரு நாள் ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு ஜீசஸ் ரெடிங்ஸ் காஞ்சிபுரத்துல மீட்டிங்கை முடித்து விட்டு பாண்டிச்சேரி ஜீசஸ் கால்ஸ் போயிட்டு இருக்கிறேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த ரோட்ல யாருமே இல்லை. ஆனால் ஒரு சிமெண்ட் லாரி, ஒரு ஒரு சின்ன பொலிரோ ஜீப், அதில் 100 மூட்டை சிமெண்ட் இருக்கிறது. அவரை நான் தூரத்திலே பார்த்து விட்டேன். அவர் முன்னாடி போனவர் நிறுத்தி அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு கடைக்குள்ள பிளாட்ஃபார்ம்ல ஸ்லோப் இருக்குது. அந்த கடைக்குள்ள ஏத்துறாரு அந்த வண்டியை, சிமெண்ட் வண்டியை ஏத்துறாரு. ஏறி போனவர் உள்ள போயிட்டார். வண்டி உள்ள போயிடுச்சு, பிளாட்ஃபார்ம்குள்ள போயிடுச்சு, அந்த கடை கிட்ட போயிடுச்சு, வாசல் கிட்ட போயிடுச்சு. நான் அவர் தான் ஏறிட்டாரே அப்படின்னு நினைச்சேன். போன வேகத்திலே திரும்பி வந்தார், ரோட்டுக்கு வந்தார். நேரா என் கார்ல அடிச்சார். பிரியமானவர்களே, கார்ல 2 டோர் அப்படியே பாதியா கிழிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் வீல்ல இருந்து பேக் வீல் வரைக்கும் பாதியா கிழிஞ்சிருச்சு. காரணம் என்ன? அந்த நாளிலே காஞ்சிபுரத்திலே கர்த்தர் வல்லமையான அக்கினி அபிஷேகத்தை ஊற்றினார். அங்க இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் கட்டி ஜெபித்தோம், எல்லா விக்கிரக கோட்டையிலையும் கட்டி ஜெபித்தோம். அல்லேலூயா. அதனால சாத்தானுக்கு என்ன பண்ண முடியலன்னா, அங்கேயும் போய் அவங்களே அட்டாக் பண்ண முடியல, இங்கேயும் இது அட்டாக் பண்ண முடியல. வண்டி கிடைச்சது, வண்டியை என்ன பண்ணாங்க? பிரியமானது எடுப்பீங்களே. அல்லேலூயா. இதுதான் சாத்தான் மூர்க்கமா இருக்கும். இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும். அல்லேலூயா. ஊழியம் செஞ்சதுனால BMW கொடுப்பாரு, பென்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கூடாது. இருக்கிற காரம் போயிடும். அல்லேலூயா. இருக்கிற வஸ்திரங்கள் கூட சில நேரம் இருக்காது. பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்காக பசியோ பட்டயமோ பஞ்சமோ நாசமோசமோ நிர்வாணமோ இவைகளில் ஒன்றும் என்னை யாரை விட்டு பிரிக்க முடியாது. எனக்கு ஒண்ணும் இல்ல. சேலரி ஒரு நாள் டிலே ஆச்சுனாலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிஞ்சு எங்க போயிடுவோம்? சபையை மாத்திரும். அல்லேலூயா. ஊழியத்தை மாத்திரும். என் ஊழியத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் கூட்டமா வருவாங்க, கூட்டமா போவாங்க. நான் கண்டுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உனக்கு சத்தியம் தெரியும். அல்லேலூயா. சத்தியம் தெரியும். இனிமே நீயும் பரலோகம், நீயும் ஆவியானவர். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எகிப்திற்கும் கானானுக்கும் நடுவே வனாந்திரம் இருக்கிறது. அதிலே ஆவியானவர் மாத்திரமே உங்களை நடத்த முடியும். எந்த வொர்ஷிப் லீடரோ, எந்த ரெவரண்ட் டாக்டர், ரைட் ரெவரண்ட் டாக்டரோ நடத்த முடியாது. நடத்த முடியாது. ஆவியானவர் எங்கேயோ. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? தமிழ் தெரியுமா எல்லாருக்கும்? கொஞ்சம் கூட அசையம் இவ்வளவு சீரியஸா இருந்தீங்கன்னா இவ்வளவு ஆம்புலன்ஸ் கிடைக்காது. இப்போ எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? கையை தூக்குங்க எல்லாருமே. 100%. அப்புறம் தூக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னும் கிராமத்து ஜனங்களுக்கு இருக்கிற உற்சாகம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கும். இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் அல்லேலூயா படிக்கட்டு பரலோகத்துக்கு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா சாத்தான் ஒரேடி இறக்கிடும். அல்லேலூயா. அபிஷேகம் தான் சகல நுகங்களையும் முடிக்கும். இன்றைக்கு சாத்தான் குறிவைக்கிற ஆத்துமாக்கள் யார் என்று சொன்னால்
யாரெல்லாம் இயேசுவுக்கு மனவாட்டியாக மாறுகிறார்களோ அவர்கள் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். அல்லேலூயா. அவர்களுடைய போராட்டத்தை தான் நீண்டு கொண்டே இருக்க பண்ணுகிறான். அல்லேலூயா. இழுத்துக்கிட்டே போகுது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா வாழ நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகிறது, அவ்வளவுக்கு எவ்வளவு போராட்டங்கள் நீண்டு கொண்டே போகிறது. அதை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நாம் ஒரு சிறந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டும். அல்லேலூயா. சிறந்த சமுத்திரத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் விடுதலை கொடுத்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சோம்பலாய் போயிருப்பார்கள். அல்லேலூயா. அவங்கள ஓட வைக்கணும். அல்லேலூயா. வனாந்திரம் எதற்கு? நம்மை வேகமாக போக வைப்பது, கர்த்தருடைய பாதையில வேகமாக போக வைப்பது. அதுதான் வனாந்திரம். இந்த வனாந்திரம் எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் யூதர்களுக்கும் வந்திருக்காவிட்டால் அவர்கள் கர்த்தருடைய பாதையிலே வேகமாய் போயிருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே உங்க கதையெல்லாம் முடிய போகுதுன்னு சொன்ன உடனே ஒரு ஸ்பீடு வந்தது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பீடு வரப்போகுது. அல்லேலூயா. ஒரு ஸ்பீடு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே டீ குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு, அல்லேலூயா, சுத்தி பார்த்துட்டு போகிற இருக்கிற அந்த ஆர்வம் வரமாட்டேங்குது. நைட் பிரேயர்னா நைட் பிரேயர் அப்படின்னு விசுவாசிகளுக்கு பயந்து சபைகள் மாறிவிட்டது. எங்க சிஎஸ்ஐ சபையில முழு இரவு ஜெபம் என்று வைத்தார்கள். அந்த நோட்டீஸ் வந்தது. மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரைக்குமா. அது பேர் என்ன? நான் போன போட்டு கேட்டேன், இது என்னன்னா, அவ்வளவுதான் சுரேஷ், வயசானவங்களாம் வரமாட்டாங்க, வரதே வயசானவங்க தான். அவங்க ஒண்ணுக்கு இட்லியாவது தோசையாவது சாப்பிடணும், அவங்க கை கால்லாம் என்ன ஆயிடும். அப்படி மோசை ஊழியம் செஞ்சிருந்தா யாருமே காணொலிக்கு வந்திருக்க மாட்டாங்க. கை நடுக்குது, கால் நடுக்குது, இது எல்லாத்தையும் நீங்க ஆவியில ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வயசே கிடையாது. 85 வயது காலேஜ் சொல்லுகிறான், கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் நான் போய் அந்த மலை நாட்டை அல்லேலூயா சுதந்திரித்து அங்கிருக்கிற ஏனாக்கின் புத்திரரை துரத்தி விடுவேன். யாரெல்லாம் சத்துருக்களை துரத்தி விட போறீங்க? அல்லேலூயா. துரத்தி விடணும், இல்லைன்னா சம்திங் ராங். அல்லேலூயா. ரொம்ப வருஷம் உங்களால துரத்தி விட முடியலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை. அதுக்குதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? இந்த பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பட்டயத்தை வைத்தும் ரட்சிப்பை பெற்றும் அபிஷேகத்தை பெற்றும் நம்ம நரகத்துக்கு போகிறோம்னு சொன்னா நம்ம பறந்திருக்கவே தேவையில்லை. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசு ஜெயிக்கணும். இந்த மூன்றையும் ஜெயித்தால் தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரங்கள் இல்லாமல் கூட பரலோகத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு வஞ்சிக்கப்படுற காரியம் ஆவியின் வரம் பெற்றது. வரம் எங்கிருந்து பெற்றாரு? அவருக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. வரம் பெற்றது. நானும் வரம் பெற வேண்டும் என்று சொல்லி 21 நாட்கள் உபவாசித்தேன். டிஜே சையா மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லி முதல் 21 நாள் உபவாசித்து எந்த பதிலும் அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் பேச மாட்டாரு. அல்லேலூயா. பேசினா நம்மளுக்கு ரொம்ப தொழில் விட்டு போயிடும். அல்லேலூயா. வரல, பதில் வரல. திரும்ப கொஞ்ச நாள் கேப் விட்டு இன்னொரு 21 நாள் உபவாசி. அப்ப ஆண்டவர் ஒரே வார்த்தையில என்னோட பேசினார், நான் உனக்கு கொடுத்திருக்கிறத மட்டும் செய், நான் கொடுக்காத காரியத்தை நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் உடனே ஜபத்தை நிறுத்தி முழங்கால இருந்து எழும்பி, என்ன கொடுத்தீங்க, எப்ப கொடுத்தீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை, அது எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படிங்கிற. உனக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறேன், இதுல நீ உண்மையா இருந்து போய் சொன்னா அங்க என்ன வரம் கிரியை செய்யும், அது ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம். அங்க தீர்க்கதரிசனம் வேற வேணா நான் செய்வேன். அல்லேலூயா. சுகமளிக்கு வர வேணா நான் செய்வேன். அல்லேலூயா. மொத்தமா இப்பயே என்ற பொட்டனை கட்டி கொடுன்னு சொன்னா அந்த மாதிரி மளிகை கடை நான் நடத்தல. அதனால வஞ்சிக்கப்படாது. ஒரு வரம் கூட இல்லாமல் பரலோகத்துக்கு போகலாம், ஆனால் ஒரு கனி கூட இல்லாமல் பரலோகத்துக்கு போகவே. வரங்கள் உண்மைதான். இன்றைக்கும் கர்த்தர் சில நேரங்களில் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. காரியங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார். அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம். இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் எத்தனையோ குடும்பங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. இதை பண்ணாதீங்க, இது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க.
6 மாசம் கழிச்சு கை கால்லாம் உடைஞ்சு உள்ள பிளேட்லாம் வச்சு உள்ள ஒரு பீரவே வச்சிருக்காங்க நிறைய பேர், மெட்டல்ல ஃபுல்லா. மேல சும்மா தான் ஒரு சரீரம் இருக்கு. அப்படியெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதை பண்ணாதீங்கன்னு முன்னாடியே சொல்லும் போது என்ன பண்ண மாட்டாங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமான வரங்கள்லாம் இருக்குது. அதுக்கு கிரியை செய்யணும்னா, வரங்கள் யாருக்கெல்லாம் கிரியை செய்ய விரும்புறீங்களோ கடினமான வனாந்திர பாதை தான். அல்லேலூயா. நித்தியத்துக்கு போகிற பாதை என்ட்ரன்ஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் இடுக்கமான பாதை தான். அதை சில ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்ட்ரன்ஸ் தான் அப்படி இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். பின்மாற்றம் அடைஞ்சா எல்லாம் விசாலமான பாதை தான். பாவத்தில் விழுந்தா விசாலமான பாதை தான். பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. என்ட்ரன்ஸ்ல கடைசி வரைக்கும் முட்களும் கற்களும் பள்ளத்தாக்குகளும் ஏற்றத்தாழ்வுகளும் எல்லாமே இருக்கும். ஆகவே உடனே கானான் வந்துவிடும் என்று நினைப்பது மிக தவறான காரியம். இந்த வனாந்திரத்திற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வனாந்திரத்தை கடப்பதற்காக தான். இந்த வனாந்திரத்திலே தான் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் இல்லையா, லிவியாத்தான்களும் சர்ப்பங்களும் வலு சர்ப்பங்களும் நம்மை வஞ்சிப்பதற்காக. ஏனால் வனாந்திர பாதையிலே போனால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் என்று பிசாசுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. மோசேக்கு ஒரு நீண்ட வனாந்திரம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் வனாந்திரம் மோசேக்கு. அதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்டயமாகிய அக்கினி அந்த முட்செடியிலே பற்றி எறிந்து. வனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது மோசேயினால முடியாது. மோசேயின் மாமனாகி எத்திரோ, அவன் ஒரு ஆசாரியர், அவனாலே முடியாது. அல்லேலூயா. எந்த இஸ்ரவேலராலும் முடியாது. வனாந்திரத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறவர் இந்த ஆவியானவர் தான். முடிவுக்கு கொள்ளுதல் விட்டுட மாட்டார். அதுக்கப்புறம் தான் உங்களை பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் தான். ஆகவே பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் கேட்பதற்காக அந்த பெஞ்சில் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் அந்த அக்காட்ட சொன்னேன், அக்கா ஏன் அக்கா இப்படி சொல்றீங்க? இல்ல மகனே, என்ன தேடி எல்லாரும் வர்றாங்க, வந்துடுறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? மொத்த பேர் இப்படி உட்கார வச்சு சத்தியத்தை சொல்லி எச்சரிப்பின் செய்தியை சொல்லி அவங்களுக்கு ஜெபிச்சு அனுப்பணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி குறிக்கேக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம ஜீவியத்தை சரி பண்ணாம அங்க என்னதான் கர்த்தர் நேரடியாக பேசினாலும், அது உண்மையாக இருந்தாலும், அந்த வசனம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா நாம் கதவை திறந்து, ஆண்டவர் நேற்று தினம் சொன்னார் 2 நாளுக்கு முன்னாடி, நான் வாசப்படியிலிருந்து தட்டுறேன், ஒருத்தரும் திறக்க மாட்டேங்கிறான். கிறிஸ்மஸ் தாத்தா நைட்டோட நைட்டா தட்டுறாரு, எல்லாம் கதவை திறக்கிறான். சாண்டா கிளாஸ் கதவை திறக்கணும், எனக்கு திறக்க மாட்டேங்குது. பிரியமான தேவனுடைய, இன்றைக்கு கர்த்தர் இந்த போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அந்த நீண்ட பாம்பை கர்த்தர் தமது பட்டயத்தால் தண்டிக்க போகிறார். ஏனென்றால் அந்த சர்ப்பம், அந்த லிவியாத்தான் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பல தண்டனைகளை வாங்கி கொடுத்தது. அல்லேலூயா. ஓய்வு நாளுக்கு சரியா போக மாட்டோம். ஓய்வு நாள்ல தான் எல்லா வேலையும் வச்சுப்போம். அன்னைக்குதான் வீடு பாக்குறது, அன்னைக்குதான் புது வீடு பாக்குறது, அன்னைக்குதான் பெண் பாக்குறது, அன்னைக்குதான் மாப்பிள்ளையை பாக்குறது, அன்னைக்குதான் எல்லா இடங்களுக்கு போவோம். இந்த ஓய்வு நாளை எவ்வளவு தூரம் மற்ற உலக காரியங்களை அவாய்ட் பண்ண முடியுமோ தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா உடனடியாக கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இந்த ஓய்வு நாளை பிரியமானவர்களே, ஒரு நாளாவது, வாரத்துல 7 நாள்ல ஒரு நாளாவது கர்த்தருக்கு முழுமையா கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஊழியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 1 மணி நேரம் ஜெபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிறது இந்த வனாந்திரத்துக்கு பத்தாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா பத்துமா? பசி வந்துடும் இல்லையா? ரொம்ப பசி இருக்கு. 3 வேளை எப்படி சாப்பிட்டுக்கிறோமோ அது மாதிரி நீங்கள் அதிகமாக ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ண இந்த வனாந்திரம் எல்லாம், வறண்ட வெளியெல்லாம் அல்லேலூயா செழிப்பாகும். ஆறுகளும் நீருற்றுமாக மாறும். இந்த வனாந்திரத்துல நீங்க கர்த்தரை எவ்வளவுக்கு அதிகமா நோக்கி பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த வனாந்திரத்தை கர்த்தர் செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவார். உலகத்தாளுக்கு நீங்க வனாந்திரத்தில் இருக்கிறது போலதான் தெரியும். ஆனால் நீங்கள் அந்த வனாந்திரத்திலே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். அல்லேலூயா. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், திராட்சை செடிகளை பழங்கள் உண்டாகாமல் போனாலும், கிடையிலே ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் உங்களை மாதிரி துக்கமா இருப்பேனா? எப்படி இருப்பேன்?
ஆனா ஒரு முகத்திலேயே சந்தோஷம் இல்லை. என்னன்னு தெரியல, எனக்கு வார்த்தையை வர மாட்டேங்குது. வெளியே உட்காந்து அவ்வளவு நேரம் நான் போராடிட்டு இருந்தேன். என்ன ப்ராப்ளம் தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அடுத்த வரியை வாசிக்கிறோம். கோணலான சர்ப்பத்தையே, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பம் நம்மை கர்த்தருடைய பாதையிலே நடக்க விடாதபடிக்கு ஒரு வாரம் விசுவாசியா இருக்கிறோம், ஒரு வாரம் அவிசுவாசியா இருக்கிறோம், ஒரு வாரம் பரிசுத்தமா இருக்கிறோம், இன்னொரு வாரம் கோணலா இருக்கிறோம் இல்லையா? இங்க ஒரு காலு, உலகத்துல ஒரு காலு, ஆவிக்குரிய உலகத்துல ஒரு காலு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர்கிட்ட முழுமையாக சரண்டர் ஆகாவிட்டால் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல, கோபிக்கிற தேவன் அல்ல, அவர் நம்ம எரித்து விடுகிற தேவன் அல்ல. தாமதமாகும். ஹல்லேலூயா. நீங்க டிலே பண்ண அங்க எல்லாமே தாமதமாகும். யாருக்கெல்லாம் உடனடியாக வர வேண்டுமோ, கண்டினியூஸா 3 days ஃபாஸ்டிங், 3 நாட்கள் ஃபாஸ்டிங். எஸ்தர் அந்த 3 நாள் உபவாசத்திலே சிறையிருப்புகளை எல்லாம் உடைச்சார். ஹல்லேலூயா. கோணலான பாதை மாறணும்னா 3 நாட்கள் உபவாசம். நீண்ட வனாந்திர பாதை மாறணும்னா 3 நாட்கள் உபவாசம். ஹல்லேலூயா. பெரிய அழிவுகள் மாறணும்னா 3 நாட்கள் உபவாசம். ஹல்லேலூயா. உபவாசம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு வேளை 2 வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு நைட்டு எப்போ வரும் சாப்பிடலாம்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நாளே நம்மளை உபவாசிக்க மாட்டேங்குது. சில பேர் உபவாசம் நாளைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருவாங்க. மேரி பிஸ்கெட்டே ஒரு 5 பாக்கெட் வாங்கி வச்சிருவாங்க. அதுக்கு நீ மட்டன் பிரியாணி சாப்பிட்டு உபவாசத்துக்கு அவ்வளவு கால்குலேட் பண்ணி, ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருமோ, இது குறைஞ்சிருமோ, நான் செத்தாலும் சாவே, உபவாசத்தை விட மாட்டேன், கட்டாய நான் ராஜாவை பார்த்தே ஆவேன் என்று எஸ்தர் ஒரு தீர்மானம் எடுத்தார். உபவாசிக்கிறதுக்கு விரோதமாக, ராஜாவை பார்க்கிறதுக்கு விரோதமாக சாத்தான் நிறைய சட்டங்களை போட்டு வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. சட்டங்களை, அந்த சட்டத்தை எல்லாம் உடைக்கிறது தான் இந்த உபவாசம். அந்த தடைகள் எல்லாம் உடைக்கிறது தான் இந்த உபவாசம். அந்த மாந்திரிகம், பில்லி சுனைத்தெல்லாம் உடைக்கிறது தான் இந்த உபவாசம். பிரியமான தேவனுடைய, உபவாசித்து நீங்க தனியாக உள்ளான அறையிலே போய் உபவாசித்து தேவனை உண்மையாக அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு, நீங்க யாரெல்லாம் உண்மையா மனம் திரும்ப விரும்புறீங்க, எல்லா பிரச்சனையும் சரியா உண்மையா உண்மையா. இங்கே வரும்போது ஒரு மாதிரி, வெளியே போகணும் ஒரு மாதிரி, நாங்க வேற மாதிரி ப்ரோனா வேற மாதிரி ஆயிடுவீங்க. அதெல்லாம் சர்ப்பத்தின் பாடல்கள். அதெல்லாம் சபைக்குள்ள வந்து நாசமாக்கிட்டு சபையில விசில் அடிச்சா வாயில கேன்சர் வரும். தெய்வ தூதர்கள் சொல்லியிருக்கலாமே, சேனைக்கு கர்த்தர் பரிசுத்தர் பரிசு சொல்ற எங்களுக்கு முடியல வந்தவரே, ஒரு நாள் நாங்க விசில் அடிக்கட்டுமான்னு கேட்டிருந்தா எல்லாம் எரிஞ்சு சாம்பலா இருப்பாங்க. கர்த்தரை பத்தி தெரியல அவங்களுக்கு. ஒரு பக்கம் தான் கிருபை உள்ளவர் ஆண்டவர், அவருடைய மறுபக்கம், ஜீசஸோட மறுபக்கம் பட்சிக்கிற அக்கினி. அது யாருக்குமே இன்னும் இந்தியாவில் தெரியல, பட்சிக்கிற அக்கினி. பிரியமானவர்களே, ஆண்டவரை லைட்டா எடுத்துக்காதீங்க. இந்த உலகத்தின் அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு அவர்கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. பிரியமானவர்களே, சபைகள் ரொம்ப சீரியஸா இருக்கணும், ஊழியர்கள் ரொம்ப சீரியஸா இருக்கணும். ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினால், நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி வசனத்தை புரட்டி இருந்தால் இதில் ஒன்றை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவர்னர் தான் காந்தியே, ரிசர்வ் பேங்க் கவர்னரை சைன் போடுவார் காந்தி படத்துக்கு கீழே. நான் ஒரு நாள் சைன் போடுறேன்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆயிருவீங்க? அந்த நோட்டு பேர் என்னது? கள்ள நோட்டு. எதையுமே மாற்ற முடியாது. இந்த வசனத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைக்க வேண்டும் என்று விசுவாசிகள் விரும்புகிறார்கள். இந்த வசனம் யாருக்குமே வளையாது. நாம தான் இந்த வசனத்துக்கு வளையணும். வளையலைன்னா வளைய வைப்பார், குடிய வைப்பார். அவர் வைக்கிறதுக்குள்ள நம்மளே வச்சிருந்தோம். அவர் வைக்கும் போது முதலாவது வலைதான் வீசுவார். அந்த வலையில மாட்டாத மீன்கள்லாம் என்ன நினைக்குதுன்னா, அவன் மீன்காரன் ஒரு விவசாயி. ஏன்னா உங்க ஊருக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப ஃபேமஸ். நீங்க இல்லையா,
சென்னையில எங்க மீன் கடையில என்ன சொல்லி விற்கிறாங்க? தூத்துக்குடி மீன் சொல்லி விற்கிறாங்க. அது உண்மையிலே எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. வலையில மாட்டாத மீன்லாம் என்ன நினைக்குதுன்னா, பத்தியா நான் தப்பிச்சிட்டேன் பத்தியான்னு அதுக்கு தெரியாது. அடுத்து தூண்டில் வரப்போகுதுன்னு அதுக்கு தெரியாது இல்லையா? வலையில மாட்டாத எல்லா மீன்களுக்கும் கர்த்தர் அடுத்து தூண்டில் போடுவார். சத்தியத்தை கேட்டோம் மாறாம இருக்கிறது. சத்தியத்தை கேட்கிற மாமியார்கள் ஹல்லேலூயா மருமகளை போட்டு ஹல்லேலூயா வறுத்து எடுப்பாங்க. ஹல்லேலூயா அவர்களுக்கு கர்த்தர் தூண்டில் போடுவார். மருமகள் சத்தியத்தை கேட்டோம் வீட்டுல யாரையும் மதிக்காமல் இஷ்டப்படி வாழ்ந்தால் கர்த்தர் தூண்டில் போடுவார். ஹல்லேலூயா. ஏன் போடுகிறார்? நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். பரலோகம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறாரோ ஆண்டவர், அவர்கள் எல்லாரையும் கடிந்து கொண்டு சிட்சிப்பார். கர்த்தர், நான் ஆட்சி மசாலாவுடைய ஜிஎமாக இருந்தேன். ஜீசஸ் வாஸ்ல இருந்து டிஜிஎஸ் ஐயா மரித்தவுடன் நான் வெளியே வந்து 2 நிறுவனங்களில் வேலை செய்து ஆட்சி மசாலாவுடைய ஜிஎமாக இருந்தேன். 2020 மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நான் ஆஃபீஸ் போய் கொண்டிருந்தேன். கர்த்தர் கோவிடை அனுப்பினார். 3 நேரம் ஊழியத்தை கூப்பிட்டு பார்த்தாரு, நான் வரல. ஹல்லேலூயா. அதனால கோவிட் அனுப்பி அவனை போய் கையோடு கூட்டிட்டு வா அப்படின்னு. கோவிட் வந்து சென்னை காவேரி ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆயிருக்கேன். ஐசியூல இருக்கிறேன். 14 நாட்களாக ஜுரம் 104 105 குறையவே இல்லை. ஏதோ பிதற்றுகிறேன். டோலோ 650 ஒரு பெரிய வெற்றிக்கு நானும் காரணம். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 300 மாத்திரை நான் போட்டுருக்கேன். ஒன்றும் அதெல்லாம் சட்டையை பண்ணல அந்த ஃபீவர். அப்புறமா நான் அவங்ககிட்ட கேட்ட நர்ஸுக்கு, எனக்கு மாத்திரை போட முடியல, நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரிப்ஸ்ல என்ன பண்ணுங்க, பேராசிட்டமால் ஒரு நாளைக்கு 4 பாட்டில் பேராசிட்டமால் ஏற்றுனாங்க. 10 நிமிஷம் இறங்கும், திரும்ப ஃபீவர். அப்பொழுது அந்த காவேரி ஹாஸ்பிட்டலோட சீஃப் வந்து பார்த்துட்டு, 14 நாட்கள் இந்த ஜுரம் இருந்தா இது கோவிட், 14 நாட்களுக்கு மேல இருந்தா இது பிளட் கேன்சராக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். எனக்கு கேட்கிறது. 14 டேஸ் பார்க்கலாம், இன்னும் 2 டேஸ் போகட்டும் அப்படின்றார். கரெக்டா 14ஆவது நாள் இரவு 12 மணிக்கு அந்த ஜுரம் என்னை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்ட, எதுக்கு ஆண்டவரே இதை அனுப்பிச்சிங்க? நான் யாரை நேசிக்கிறனோ இப்படிதான் நான் பண்ணணும். ஹல்லேலூயா. நீ இன்னும் மனம் திரும்பலனா வேற அனுப்புவேன். ஹல்லேலூயா. பர்மனன்ட் டிசபிலிட்டி. ஹல்லேலூயா. சில பேர் நல்லா கால் கை இருக்கும்போது வரமாட்டாங்க. கை கால்லாம் உடைஞ்சப்பறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு படியா ஏறி உபவாசப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், தண்டிக்கிறது இல்லை. அவங்க பரலோகம் வரணும்னு கர்த்தர் நேசிக்கிறார். அப்போ நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவரே, முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், என்ன பண்ணணும்? நீ இனிமே இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, நீ மிஷனரி என்று சொன்னார். ரெண்டும் ஒண்ணுதான் ஆண்டவரே, இது என்ன வித்தியாசம் இருக்குது? ஆண்டவர் சொன்னாரு, இவாஞ்சலிஸ்ட்னா நீங்களாம் தட்டு வச்சு அழைச்சாதான் போவீங்க. உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போடணும், உங்களுக்கு ஒரு போட்டோ போடணும், உங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்களா, வெஜ்ஜு சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு ஏசி ரூம் வேணுமா, உங்களுக்கு பஸ் போடணுமா, ட்ரெயின் போடணுமா, ஃப்ளைட்டு போடணுமான்னு கேட்கணும். இனிமே நீ இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, உன்னை நான் டீப் ப்ரொமோட் பண்றேன், மிஷனரி அப்படின்னா. சரி, மிஷனரினா என்ன? மிஷனரினா கூப்பிடாமலே போகணும். இப்போ நீங்க கூப்பிட்டீங்களா? நானே வந்திருக்கேன். வீடு வீடா போகணும், தெரு தெருவா போகணும், ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டா போகணும், ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனா போகணும். அங்கு நீ போன்னு சொன்னார். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 5 வருஷத்துல அநேக ரவுடிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக மரண படுக்கைகள் மாறி இருக்கிறது. அநேக மாந்திரிக கட்டுகள், வெள்ளி சுனை கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய மந்திரவாதிகள் வந்து சவால் விட்டுருக்கிறாங்க, உன்னை நாங்கள் தீர்ப்பு கட்டிடுவோம் அப்படின்றாங்க. நான் சொன்னேன், நீங்க போயிட்டு லூசிபர் அனுப்புங்க. அவனே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு தூசி கூட கிடையாது. இயேசு சாத்தானை காட்டிலும் பல லட்சம் கோடி மடங்கு இயேசு பெரியவர். சாத்தானாலே ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு மகனே, மகளே, இந்த கோணலான காரியத்தை விட்டு வெளியே வர, இந்த நீண்ட பாம்பை விட்டு வெளியே வர நீங்கள் ஹல்லேலூயா கட்டாயமாக உபவாசத்திலே காத்திருக்க வேண்டும். உபவாசத்துல தான் உங்களுடைய மாம்சத்தை நீங்க அழிக்க முடியும். இந்த சரீரத்துல எல்லாரும் சரீரம் இருக்கா? தொட்டு பார்த்துக்கங்க. இருக்கா? பக்கத்துல இருக்கிறவங்க தொடாதீங்க, உங்களே தொடுங்க. சரீரம் இருக்கா? இந்த சரீரம் ரொம்ப பொல்லாதது.
இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, எங்க போக போகுது? அதனால சரீரத்துக்கு என்ன ஒரு கோபம்னா, நீ பரலோகம் போயிருவியா என்னை விட்டுட்டு, நீயும் என் கூட தான் வரணும், நீயும் எங்க பாதாளத்துக்கு, நான் மட்டும் போய் அங்க எரியணுமா? உன்னை நான் விட மாட்டேன், நீ என் கூட தான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவான். அதனாலதான் இன்னைக்கு குடும்பத்துல ஏன் சண்டை, ஏன் பிரிவினை, ஏன் சபையில குழப்பம்? ஒரு விசுவாசி போனா தானா போக மாட்டேங்கிறாங்க, ஒரு 4 பேர் இழுத்துட்டு போயிடுறாங்க, சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பிரியமானவர்களுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாம்சம் தலை தூக்கி எப்போது இருக்கும்னு சொன்னா, உபவாசம் இல்லைனாலே மாம்சம் தலை தூக்கி. உபவாசம், ஹல்லேலூயா. உபவாசிக்கும் போதுதான் இந்த 2 விதமான காரியத்தையும் நீங்கள் ஜெயித்து, கர்த்தர் இந்த பட்டயத்தை அனுப்பி ஆமானை கொன்று போட்டார். ஹல்லேலூயா. ஆமானை கொன்று போட்டார். உபவாசம். குடும்ப தலைவர்கள் இயேசுவை தேட வேண்டும். ஆண்கள் தேடுவது கிடையாது. பெண்களை, நீ கூட்டத்துக்கு நானா வரல, எனக்கெல்லாம் இஷ்டம் இல்லை, இயேசுப்பெல்லாம் எனக்கு பிடிக்காது, இது ஏதோ ஒண்ணு, ஏதோ பிரியமானவர்களே, அது ஒரு ஆப்ஷனா நினைக்கிறாங்க. இயேசு இல்லாமல் அந்த நபர் மரித்த அடுத்த செகண்ட் சாத்தான் வந்து அங்க நிற்கிறோம். அவங்களுக்கு தெரியாது. இதை நம்ம எல்லாம் காணிக்கை கொடுத்துறோம்ல, நம்ம சபைக்கு போறோம்ல, அதெல்லாம் கிடையாது. குடும்ப தலைவர்கள் மாறினால்தான் அந்த குடும்பத்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். இல்லாவிட்டால் இது வனாந்தரம் போயிட்டே தான் இருக்கும். உங்க வீட்டுல போய் சொல்லுங்க, குடும்ப தலைவர்கள் நீங்க என்னைக்கு மாறுறீங்களோ அன்னைக்குதான் அவங்க வரணும் கர்த்தருடைய சமூகத்துக்கு. ஒருவேளை இன்னைக்கு வேலை இருக்கலாம், வராமல் இருக்கலாம். நிறைய குடும்ப தலைவர்கள் வருவது கிடையாது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்காதுங்க. எனக்கு ஜபம், அல்லேலூயா எல்லாம் எனக்கு பிடிக்காது. நிறைய பேர் போறவங்களுக்கு பிடிக்காதுதான். பிடிக்க வைக்கணும், பிடிக்க வைக்கணும். நினைவே வெறும் ஜனங்க உபவாசித்து அழுதாங்க, ஆண்டோட இறங்கல. இதை கேள்விப்பட்ட ராஜா சிங்காசனத்தை விட்டு இறங்கினான். குடும்ப தலைவர்கள் ராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே. அந்த ராஜாக்கள் எல்லாம் சிங்காசனத்தை விட்டு இறங்கி தங்கள் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து, ராஜா இப்போது ஒரு கட்டளை போடுறான், யாருமே குழந்தைகள் முதல் மிருக ஜீவன்கள் யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு ஃபாஸ்டிங் போடுறான். நினிவேயின் ராஜா ராஜா மட்டும் சிங்காசனத்துல இறங்கி இப்படி தாழ்த்தலனா, இந்த 40 நாள் அழிக்கிறது வேணா, 20 நாள் ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பார். ராஜா வந்து இறங்கினோடனே தான் கர்த்தர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு இறங்கணும்னா மொத்த டிக்கெட்டும், மொத்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, மொத்த பேரும் வந்து உபவாசம் பண்ணணும். அப்போதான் கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அட்டண்டன்ஸ் போறதெல்லாம் சரி கிடையாது. அது இன்னைக்கு விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும், எங்க ஆலயத்துக்காக இருந்தாலும் ஃபேமிலியோட போகணும். அது பிக்னிக் யாராவது தனியா போவீங்களா? பிக்னிக் ஊட்டி, கொடைக்கானல் தனியா போவீங்களா? என்ன பண்றோம், சொந்தக்காரங்க, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா எல்லாம் ஒரு பாட்டியம்மா 85 வயசு, அது நாளைக்கு சாக போகுது, அதையும் தூக்கி வேன்ல ஏற்றிட்டாங்க. போற ஊட்டியை பார்த்துட்டு போகும். அங்கெல்லாம் பெரிய கும்பலா போறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது முடியல பாஸ், எல்லாம் வீட்டுல படுத்திருக்காங்க ஜுரம், இங்க வந்தா ஜுரம் சரியாயிடும். முடியல பாஸ், எவ்வளவு சாப்பிட்டு போக சொல்லுவோம். சிஎம் கூப்பிட்டாரு என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு முதல்ல 8 மணிக்கு வரவங்களுக்கு 1 கோடின்னு சொல்றாரு. நம்ம நேற்று நைட் 8 மணிலேருந்து சுற்றிட்டு இருக்கோம். இங்கே வட்டார பாரு, பாபு வந்திருக்கிறான், அவன் சைக்கிளை தள்ளிட்டு நம்ம சைக்கிளை போயிடும். ஏன்னா ஒரு உலக காரியம், நித்திய ஜீவனை கொடுக்க போறாரு. அதோடைய வேல்யூ இப்ப நமக்கு புரியாது. இயேசு கேள்வி கேட்கிற அநேக விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டேன். இயேசுவே அவன் கேள்வி கேட்கிறான்னா நம்மளெல்லாம் என்ன பண்ணுவான், ஆரம்பிச்சிருவான். பிரியமானவர்களே, இந்த கோணல்களை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் பட்டயத்தை அனுப்புகிறே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வெளியேற பெற்ற நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கோம். அந்த சபைக்குள்ளே சாத்தானால் கிரியை செய்ய முடியவில்லை. அநேக மந்திரவாதிகளை அனுப்பினான், அநேக சேட்டனிஸ்ட் அனுப்பினான். அந்த சபைக்கு அவர்கள் தாக்கும்படியாக, குழப்பத்தை உண்டாக்கும்படியாக போன போது அந்த சபையிலிருந்து வானம் வரைக்கும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறான். சபைக்கு நேரம் மேல சுத்தில எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த அக்கினி எரிகிறதான்.
சாத்தானும் பல முறை அங்க போயிருக்கிறான், குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு. இன்னும் வரைக்கும் அந்த சபை அவர்களால் தொடவே. அப்படி நம்ம ஆவி ஆண்டவர் யாருக்காவது நான் அபிஷேகம் கொடுக்க மாட்டேன், வல்லமை கம்மியா இருக்கு, முக்கியமான மட்டும் வாங்கிக்கங்கன்னு சொன்னாரா? நம்ம தான் அவர்கிட்ட போறது இல்லை, நம்ம தான் அவர்கிட்ட போறது. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை இன்றைக்கு கர்த்தர் கொன்று போட போகிறார். அல்லேலூயா, கொன்று போட போகிறார். பிரியமானவர்களே, இந்த 3 விடுதலை கிடைக்காவிட்டால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை நாமே ஏமாற்றி கொண்டே இருக்கும். நம்மை நாமே நீங்க நினைக்கலாம் ஒரு பெரிய சமாதானம் எனக்குள்ள இருக்குது. யோனா நினிவேக்கு போறது பதிலாக தர்ஷீஷ்க்கு போனா நல்ல சமாதானமா தான் தூங்கிட்டு இருந்தான். தூக்கம் வரலன்னு யோனா சொன்னானா? நல்ல சரியான தூக்கம், நல்ல நிம்மதியா புரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தான். பாதம் மாறி போனாலும் ஒரு சமாதானத்தை சாத்தானால கொடுக்க முடியும். நீ போறது கரெக்டான பாதை தான் சொல்ல முடியும். ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கர்த்தர் கொன்று போடுவார். அதுக்கு பின்பதாக தான் நம் உண்மையான மனவாட்டிகளாய் மாறுகிறோம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். அல்லேலூயா. எக்காலத்துல இதெல்லாம் உடையுது பாருங்க, இதெல்லாம் விடுவிக்கப்படுகிறது பாருங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். யாரெல்லாம் உங்களை குறித்து கேவலமா பல இடங்கள்ல தூற்றி திரிந்தார்களோ அவர்கள் இன்று முதல் உங்களை நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டமாய் பார்த்து அதே வாய் உங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்த போகிறது. அதே நபர், அதே போலீஸ் ஸ்டேஷன், அதே கோர்ட், அதே ஹாஸ்பிட்டல், அதே டாக்டர் உங்களை குறித்து ஆச்சரியப்பட போகிறார். அல்லேலூயா. என் மனைவி என்னை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு 80% கிட்னி ஒர்க் பண்ணல. அப்ப நான் அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறேன். என்ன நீங்க சிரிக்கிறீங்க? இதே ஹாஸ்பிட்டல் வந்து 15 நாள் அட்மிட் ஆகி நானும் எங்க ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இன்ன வரைக்கும் அந்த டாக்டர் நான் பார்க்கல. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் கத்திருக்கிற உயிரோடு இருக்கிறேன். எந்த பலவீனமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். இவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் பயப்படாதீங்க. ஒரு விசுவாசிகள் சில பேர் ஓன அங்கேயே ஆஸ்பத்திரி வாசலே அழுவாங்க. உன்னை பார்த்து சாத்தான் தான் அழணும். அல்லேலூயா. நம்ம அழக்கூடாது. இதே டாக்டர் அல்லேலூயா நான் வருவன் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு புது பாடலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல திராட்சை ரசத்தை யாரெல்லாம் கொடுக்க போறீங்க? நல்ல திராட்சை ரசம். கர்த்தருக்காக பாடுபடும். கர்த்தருக்காக ஒரு நீதி நிமித்தம் துன்பமே வரும். தீமை செய்து துன்பம் அடைகிறது பெரிய விஷயம் இல்லை. நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது தான் பெரிய, அதுதான் நீதி. அதுதான் நீதி. அதுதான் தெய்வ சமூகத்திலே நீதியா இருக்குது, பிரியமா இருக்குது. நீங்க நல்லதான் செய்திருப்பீங்க, உங்களை எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க தெய்வனை ஸ்தோத்திரிக்கணும். நீங்க நல்லவங்க நாங்க ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அவர் ப்ரூவ் பண்ணுவார். யோசேப்பு நினைத்திருந்தால் நான் நல்லவன் என்று பார்வோன்ட்ட என்ன பண்ணிருக்கலாம்? போத்திபாரை முழு ஃபேமிலி போட்டு கொடுத்துருக்கலாங்க. ஏன்னா பார்வோனே அங்க என்ன சொல்றான்? எல்லாரும் இவனை படித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான். அந்த நேரத்துல ஐயா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஐயா, இந்த போத்திபார் மனைவியை கொஞ்சம் கூட்டிட்டு சொல்லல. உன் சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்த பண்ணுவார். அதுதான் இது. நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். 3ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தராகிய நான், அல்லேலூயா வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, இன்றைக்கு நீங்கள் இங்கிருந்து ஒரு திராட்சை தோட்டமாக போனால், சர்ப்பம் இல்லாத திராட்சை தோட்டம், லிவியாத்தான் இல்லாத திராட்சை தோட்டம், கோணல்கள் இல்லாத திராட்சை தோட்டம், அல்லேலூயா, நீண்ட போராட்டங்கள் இல்லாத திராட்சை தோட்டம், அல்லேலூயா. எங்கெல்லாம் சாத்தான் உள்ளே வருகிறானோ அங்கெல்லாம் நீண்ட கோணலான பிரச்சனைகளை உருவாக்குகிறான். அவனை உங்கள் திராட்சை தோட்டத்தை விட்டு நீங்கள் துரத்த வேண்டும். அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னா திரும்ப வசனத்தை பேசுறேன். நான் அல்லேலூயா சொல்லும் போதுதான் நீங்க சொல்லணும்னா நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுறேன். பிரியமான பிள்ளைகளே, நல்ல திராட்சை தோட்டம் இருக்கும்போது தான் கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்று. உளித்து போக நிறைய காயங்கள் வரும், சாத்தான் திருப்பி அடிப்பான். ஏன்னா நம்மகிட்ட குறை இருக்கும்போது
அவனால் நம்மை காக்க முடியும். கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். எதற்காக? நம்மை அந்த குறையை விட்டு வெளியே வரும்படியாக சில நேரம் சில இடங்களிலே கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். எல்லா இடத்திலையும் கொடுக்க மாட்டார். மற்ற இடங்களில் கிருபை நம்மை தாங்குகிறது. நம்ம எவ்வளவு குறைவானவர்களாக இருந்தாலும் கிருபை நம்மை தாங்குகிறது. கிருபை தாங்குகிறதை நினைத்து நாம் இப்பொழுது ஏதோ பெரிய ஆள் ஆகிவிட்டோம் என்று நினைக்கும் போது கிருபை விலகுகிறது, சாத்தான் அடிச்சது. அதுதான் இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இன்றைக்கு இந்த 3ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அக்காலத்திலே கர்த்தராகிய நான் உங்களை காப்பாற்ற போகிறேன். உங்களை யாரும் சேதப்படுத்த முடியாது. அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் அதை நான் காத்துக் கொள்வேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திராட்சை செடியாய் நாம் மாற முடியும். திராட்சை செடினா பரலோகத்திற்கு உரியவர்கள். ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு கம்பீர சத்தம். பரலோகம் முழுவதும் துக்கமா யாருமே கிடையாது. அல்லேலூயா. நெகேமியா ஒருபோதும் ராஜ சமூகத்தில் துக்கமா இருந்ததே இல்லை. ஆனால் ராஜா கேட்கிறார், உன் முகம் என்ன துக்கமா இருக்கிறது? இது உன் மனதின் துக்கமே ஒழிய உனக்கு வியாதி இல்லையே என்று ராஜா கண்டுபிடிக்கிறார். ஏன்னா நெகேமியா ராஜ சமூகத்தில் எப்படி இருந்தாரு? களிக்குடுங்களோடு. பிரியமானவர்களே, இந்த துக்கத்தை கொண்டு வருகிறது இந்த சர்ப்பங்கள் தான். நீங்கள் இன்றைக்கு நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டமாக மாறும். ஆண்டவருக்கு எஸ்தர் என்ன பண்ணா, ராஜாவுக்கு என்ன விருந்து வச்சா? திராட்சை ரசம். அல்லேலூயா. ஏசப்பாக உங்க ஜெப நேரம் வந்து ஒரு திராட்சை ரசம் நீங்க கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கணும். அவரை களிக்கூற பண்ணுகிற நேரமாக இருக்கணும். நிறைய விசுவாசிங்க ஆண்டவர்கிட்ட வந்து, எனக்கு எப்போ கொடுப்பீங்க சொல்லுங்க, இதை எப்போ பண்ணுவீங்க, அந்த வீட்டை எப்போ செல்வீங்க, இதை எப்படி பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு செய்வீர், ஆண்டவரே நீர் செய்யாவிட்டாலும் நான் உம்மை ஆராதிப்பேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் பரவாயில்ல, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள எந்த சிலையோ எந்த மனுஷனையோ எந்த மார்க்கத்தையோ பின்தொடர்ந்து போக மாட்டோம். ஆராதிக்கிற தேவன் செய்தாலும் அவர்தான் தெய்வன், செய்யாவிட்டாலும் அவர்தான் எங்களுக்கு தெய்வம். இந்த 2வது கூட்டத்துல யாருமே கிடையாது. அல்லேலூயா. செய்யலையா, ஒரு வருஷம் வேலை இல்லையா, நேரம் நடைய கட்டி போயிட்டே இருப்பாங்க. நிறைய இந்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க, நாங்க அப்பவே நல்லா இருந்தோம், என்ன இயேசு குடி பண்ணவங்க கேட்க மாட்டேங்கிறாரு. நானும் 10 சபையை மாத்திட்டேன். நீ சபையை மாத்தாதமா, நீ மாறு, நீ மாறு, சபையை மாத்த. We have to change. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு திராட்சை தோட்டமாக கர்த்தர் நம்மை மாற்ற வருகிறார். 1 ராஜாக்கள் 21:1 மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் 21:1. இவைகளுக்கு பின்பு எஸ்ரேல் ஆகிய நாபோத்துக்கு எஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாவின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அல்லேலூயா. நாபோத்துக்கு எது பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது? ஆகாவுடைய அரண்மனைக்கு பக்கத்துல. இப்போ நீங்க இன்றைக்கு திராட்சை தோட்டமா மாறுறீங்க. ஆனா இந்த உலகத்துல இன்னும் யார் பக்கத்துலதான் நம்ம வாழ போறோம்? இன்னும் கொஞ்ச நாள் ஆகாப் என்கிற சாத்தானுக்கு பக்கத்துலதான் நம்ம திராட்சை தோட்டம். அவனுக்கு இப்போ உறுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம கூட்டத்துக்கு போயிட்டு வந்து எப்போ வீட்டுல வந்து சண்டை போடுமே, இன்னைக்கு என்ன முழங்கால் படிட்டு ஜெபிக்குது, எனக்கு ஒண்ணுமே முடியலையே, சமைக்காம படுத்து தூங்குமே, இன்னைக்கு என்ன எல்லாம் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது. இந்த திராட்சை தோட்டத்தை சும்மா விடக்கூடாது. சாத்தானுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. அவனுக்கு நீங்க திராட்சை தோட்டமா மாறணும்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் இங்கு அவன் சொல்லுகிறான், ஆகாப் நாபோத்தை பார்த்து, அவன் பக்கத்துல நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, அவனுடைய அரண்மனை அண்டையிலே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதை காப்பாற்றுவார், கர்த்தர் அதுக்கு நீர் பாய்ச்சுவார், கர்த்தர் அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வார். ஆனால் நீங்க முதல் கட்டமாக சாத்தானுக்கு எந்த காரியத்துல எஸ் சொல்லிடவே கூடாது. அல்லேலூயா. எஸ் சொல்லிடவே கூடாது. இன்னைக்கு உபவாசிக்க போற, இப்போதானே நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன, இன்னைக்கு நீ உபவாசிக்க வேண்டாம்னு சொல்லுவான். ஆமா இல்ல, கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போய் சாப்பிடுவோம்.
கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்கும் போது நம்ம திராட்சை தோட்டமாகவே இருக்கும். இந்த ஆகாப் சொல்லுகிறான், இதை எப்படி ஆகிலும் அவனுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நம்ம இந்த உலகத்துல திராட்சை தோட்டமா இருந்தா சாத்தானுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. 2ஆம் வசனம், ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளை ஆக்கும்படிக்கு அல்லேலூயா எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டும் என்றால் அதன் விலை கிரயமான பணத்தை. இந்த திராட்சை தோட்டம் எது தெரியுமா? உங்களுடைய ஆத்துமா. சாத்தான் கேட்கிறான், சும்மா ஜபம் சொல்லிட்டே இருக்கிறீங்க, நீ உலகத்தனவு, நீ ஒரு மெகா சர்ச் ஆரம்பி, நான் தீர்க்கதரிசி சொல்றேன். சாத்தான் சொல்றேன், நான் தீர்க்கதரிசி சொல்றேன், நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன், நான் உனக்கு அடையாளங்களை செய்வேன், உனக்கு பணம் வேணா நான் தரேன், ஆனா நீ திராட்சை தோட்டமா இருக்காத, நீ கீரை தோட்டமா இருக்க. எந்த மெகா சர்ச்சும் பரலோகத்துக்குள்ள போகாது. 1000 பேர் 2000 பேர். ஏனென்றால் அங்க ரட்சிப்பை பத்தி பேசவே மாட்டாங்க, மனம் திரும்பதை பத்தி பேசவே மாட்டாங்க, ஞானஸ்தானத்தை பத்தி பேசவே மாட்டாங்க, எச்சரிப்பின் சத்தமே கிடையாது, வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி பேசவே மாட்டாங்க, வருகையை பத்தி பேசவே மாட்டாங்க, ரகசிய வருகையை பத்தி பேசவே மாட்டாங்க. எந்த மெகா சர்ச் வஞ்சிக்கப்படாது. அங்க மியூசிக் நல்லா இருக்கு, அங்க பெரிய சர்ச் பில்டிங் நல்லா இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா தியேட்டர் மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு, இல்லைன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குன்னு சென்னையில எல்லாம் போய் மெகா சர்ச் தான் உட்காந்து. மெகா சர்ச்சுக்கும் இந்த பைபிளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. பிரியமானவர்களே, அதிலே இருக்கிறவங்க எல்லாருமே கீரை தோட்டம் தான், திராட்சை தோட்டம் கிடையாது. சாத்தான் என்ன சொல்றான்னா, உனக்கு நான் அதுக்கு பதிலாக பணத்தை தரேன், நீ திராட்சை தோட்டத்தை மட்டும் கேன்சல் பண்ணு, நீ இப்படிலாம் பரிசுத்தமான ஜீவிக்க தேவையில்லை. அல்லேலூயா. உருண்டு பரண்டு கடைசியில உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க நான் சேர்த்துருவேன் சார். வர்ஷிப் லீடர்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் சபையை ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா அவங்கள்ட்ட வேர்ட் ஆஃப் காடு, வனாந்திரத்துக்கு போனாதான் வேர்ட் ஆஃப் காடு கொடுப்பாரு, ஆக்சஸ் கொடுப்பாரு. சென்ட்ரல் லைப்ரரியில போய் நினைச்ச புக்கெல்லாம் எடுக்க முடியாது. அந்த லைப்ரரிக்கு சொன்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? மெம்பர் ஆகணும். ஒன்னு நாங்க ஃபர்ஸ்ட் கண்காணிப்போம், உன் அட்ரஸ் வேணும், உன் ஃபோன் நம்பர் வேணும், எல்லாம் வேணும். எடுத்தோடனே புக்கை எடுக்க முடியாது. அதனாலதான் அவர்கள் சத்தியம் தெரியாதபடினாலே இன்டர்நெட்ல பார்த்து கொண்டு பேசுறாங்க, நல்லா உற்சாகப்படுத்தி பேசுறாங்க. உற்சாகப்படுத்தி பேசுகிறது மெகா சர்ச்சால மட்டும்தான் முடியும். இந்த சத்தியம் அல்லேலூயா மோட்டிவேட் பண்றது கிடையாது. வெட்டு 1 துண்டு 2, அது உள்ள வரதான் வா, இல்லைன்னா சாத்தா ரெடியா இருக்கும். இது காஸ்பல் இஸ் நாட் மோட்டிவேஷன், இது உற்சாகப்படுத்தி உசுப்பேத்துறது. நீங்க நிறைய பிள்ளைகள் அப்படிதான் பண்றாங்க. விசேஷமாக புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தினம் தினம் யாராவது உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ரொம்ப தவறான காரியம். ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் கர்த்தர் உங்களுக்கு டைம் தரார், அதுக்கப்புறமே யாராவது ஊட்டி விடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த குழந்தை பேர் என்னன்னா மென்டலி ரிட்டார்டட், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை. அதுக்குதான் 30 வயசு வரைக்கும் ஊட்டி விட்டே இருப்பாங்க. நீங்க நிறைய விசுவாசிகள் அப்படிதான் இருக்காங்க, சொந்த காலில் நிற்க மாட்டேங்கிறாங்க, சொன்னா கோச்சுக்கிறாங்க. கையில பைபிள் கொடுத்துட்டாரு. நம்ம சைனா மாதிரி இல்லை. சைனால ஒரு கிராமத்துக்கே ஒரு பைபிள் தான், அதையும் மறைச்சு ரகசியமா வச்சிருக்கிறாங்க. ஒரு பேஜா கிழிச்சு கொண்டு போய் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு திருப்பி கொண்டாந்து இன்னொருத்தர் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பக்கத்தை வாங்கிட்டு போறாங்க. நம்ம கிட்ட முழு பைபிள் நிறைய ஷெல்ஃப்ல வேற இருக்கு, வீட்டுல தூசி தட்டாம அப்படியே இருக்கு. ஆனா நம்ம காலையில யாராவது 1 மினிட் ஒரு இது உற்சாகப்படுத்தி பேசி அனுப்பணும். மும்பைக்கு நான் போயிருந்தேன். ஒரு பெரிய கம்பெனியோட சீனியர் வைஸ் பிரசிடன்ட், அவர் மாத சம்பளமே 7 லட்சம் ரூபாய். அவர் சொன்னாரு, நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னா, எனக்கு குறித்து என்ன தீர்க்கதரிசி சொல்றீங்களோ சொல்லுங்க அப்படின்னா. நீங்க இது வரைக்கும் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? நான் அதெல்லாம் ஒரு காலத்துல செஞ்சேன் அப்படின்னா. எனக்கே இப்ப ஊழியம் இல்லாம கர்த்தர் உட்கார வச்சிருக்காரு, அதை முதல் சொல்லுங்க எனக்கு அப்படின்னா. வாங்க நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி 8வது மாடியில இருந்து அவர் கீழே இறக்கி கொண்டு போய் 2 செக்யூரிட்டி உட்கார்ந்துருந்தாங்க இந்த பிளாட்ல. இவங்களை பார்த்தா ஊழியமா தெரியலையா? இவங்களுக்கு சொல்லுங்க இயேசு பத்தி. எனக்கு மராத்தி தெரியாது, உங்களுக்கு மராத்தி தெரியும், இவங்களுக்கு சொல்லுங்க. வெளியே கூட்டிட்டு போனேன். 100 ஆட்டோ டிரைவர் நிக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. அந்த பக்கம் போறாங்க பாருங்க, எல்லாம் டீ கடையில பேசுறாங்க பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ராக்ஸ் கொடுங்க. எனக்கு ஊழியம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்காங்க. அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நீங்க எனக்கு உலகம் முழுதும் கர்த்தர் என்னை கொண்டு போக போறாரு அப்படின்னா. சரி தயவுசெய்து கொண்டு போட்டேன், நான் அதுக்கு தடையா இல்லை. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுள்ள அக்கினியில போடும்.
அடுத்த நாள் நான் பிரேயர் வாக்கு போறதுக்காக கீழே இறங்கணும். அவர் வீட்டுக்கு எதிரிலே மெயின் ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன். 5 சின்ன பிள்ளைங்க, 4 வயது, 5 வயது, 7 வயது, 8 வயது, எல்லாம் ரவுண்டா உட்காந்துருந்தாங்க. ஒரு 5 பேர் இருந்திருப்பாங்க. ரவுண்டா உட்கார்ந்தாங்க. எல்லாம் அந்த சேரியில் இருக்கிற பிள்ளைங்க, சட்டை இல்லை, அவங்க ஷார்ட்ஸ் கூட எல்லாம் கிழிஞ்சு போய் அப்படியே பட்டன் கூட இல்லாமல் இருக்குது. எல்லாம் ரவுண்டா உட்காந்து ஒரு 5 ரூபாய் லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டை வச்சுட்டு பங்கு போடுறதுக்காக எல்லாம் உட்காந்துருந்தாங்க. எவ்வளவு பாக்கெட்டு? 5 ரூபாய். 5 ரூபாய் லேஸ் சிப்ஸ் எவ்வளவு இருக்கும்? எண்ணி 4 தான் போடுவோம் அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன். அதுக்கு மேல பீஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கவர் அப்படி 2 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு கொடுப்போம். அது 8 பீஸா மாறி அதை வச்சுட்டு அந்த பிள்ளைங்க இருக்காங்க. அதுல கொஞ்சம் வயசு நான் மூத்த ஒரு பையன், அவனுக்கு 8-9 வயசு இருக்கும். அந்த கவரை மெதுவா பிரிக்கிறோம். ஏன்னா கீழே சிந்திச்சுன்னா யாருக்குமே இல்லாத போயிடும். மெதுவா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் திருவிருது கொடுக்குற மாதிரி கையில கொடுக்காங்க. அந்த பிள்ளைகள் அப்படியே பயத்தோடு வாங்குறாங்க. ஏன்னா இதை கீழே போட்டாச்சுன்னா இன்னைக்கு நமக்கு ஸ்நாக்ஸ். பார்த்தோன்னே நான் அழுதேன். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் இது வேண்டாம், அது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கலன்னு தூக்கி எறிகிறாங்க. அந்த பிள்ளைகள் அந்த 5 ரூபாய் லேஸ் சிப்ஸுக்காக திருப்தியோட அதை வாங்கணுன்னே அவங்க முகத்துல இருந்த சந்தோஷம். நான் அங்கேயே அழுதேன். ஆண்டவரே, இந்த மனுஷனை பார்க்க எனக்கு கூட்டிட்டு வரல, இந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்ல கூட்டிட்டு வருவேன். நான் உடனே ஒரு பேக்கரியில போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களால அதிர்ச்சி தாங்கவே முடியல. கோன் அப்படின்னாங்க. நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், ஜீசஸ் நம்புங்க. அப்போ ஒரு பையன் சொல்றான், இவன் கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனை கை காட்டுறான். நான் சொல்றேன், ஜீசஸ் நம்புங்க, ஏசு மஷி, அப்புறம் நீங்க நம்புங்க, ஏசு உங்களை கைவிட மாட்டார். அந்த பொட்டலத்தை தூக்கிட்டு 5 பேர் ஓடியே போயிட்டாங்க. எவ்வளவு அருமையான ஒரு, அதுல ஒருவனை கர்த்தர் அப்போஸ்தலனாக மாற்றி மும்பை அவரால் அசைக்க முடியும். மும்பைக்கு வெளியே ரைட் ரெவரண்ட் டாக்டர்லாம் தேவையில்லை. வெளிநாட்டில் தியாலஜி படிச்சவங்க, தியாலஜிக்கும் ஆவியானவருக்கு சம்மந்தமே கிடையாது. தியாலஜி படிச்சவங்களால சர்ச்சு தான் கட்ட முடியுமே வெளியே, கொத்தனார் தான் அவங்க, சர்ச்சு தான் கட்ட முடியுமே வெளியே. ஆத்தும ஆதாயம் தியாலஜி படித்தவர்களால முடியவே முடியாது. ஐ சேலஞ்ச், அவங்களால ஆத்தும ஆதாயம் செய்யவே முடியாது. நல்ல சர்ச்சு கட்டுவாங்க, அதுக்கு எவ்வளவு பிள்ளை இருக்காங்க, நீ வேற எதுக்கு? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க, சர்ச்சை கட்டணமா வேண்டாமான்னு அவர் டிசைட் பண்ணுவார். சபை அவருடையது. நான் ஸ்கூல் டீச்சர் தான், மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம நான் ஸ்கூல் எதுவும் பில்டிங் கட்ட முடியாது. நான் சொல்லி கொடுக்க தான் போயிருக்கிறேன். ஏன் சொல்லி கொடுக்கிற வேலையை மட்டும் நான் செய்யணும். யாருமே கீரை தோட்டமாக கூடாது என்பதற்காக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கீரை தோட்டம் ஆகிறதுக்கு 3 நாள் உபவாசிக்க தேவையில்லை, பரிசுத்தமா வாழ தேவையில்லை, பைபிளை படிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கீரை தோட்டம் ஆயிருவீங்க. ஆகா வற்புறுத்துகிறான், எனக்கு உன் பக்கத்தில் இருக்கிற திராட்சை தோட்டம் எனக்கு பிடிக்கல, அதை நான் கீரை தோட்டமாக்க போகிறேன். வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக உனக்கு வேற ஒரு திராட்சை தோட்டம். அந்த தோட்டம் தான் மெகா சர்ச். அந்த தோட்டம் தான் செழிப்பின் உபதேசம். யாரோ ஒரு 1 மினிட் பேசி வீடியோ அனுப்புறாங்க, அதை பார்த்தோன்னே நீ கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு அப்படின்னா எப்படி பேசுவாரு? பாவத்திலிருந்து மனம் திரும்பாம எப்படி அந்த வசனம் நிறைவேறும்? பாதி வசனத்தை தான் சொல்றாங்க. ரெட்டிப்பா நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிதான் எல்லாரும் கை தட்டிருப்பீங்க. அது பாதி தான் சொல்றாங்க, முழுசா சொல்லுங்க. நம்பிக்கையுடைய முதல்ல உனக்கு விசுவாசம் இருந்தா அரணும் கோட்டையுமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்பு. ஃபர்ஸ்ட் யூ ரிப்பென்ட், மனம் திரும்பு. அதுக்கு பின்பதாக தான் ரெட்டிப்பான நன்மை தருவேன். இதை முழுசா சொன்னா அடுத்தவரை வரமாட்டாங்க. வெளிப்படுத்த விசேஷத்துல பேசினா அடுத்தவரை வரமாட்டீங்க. அவ்வளவு எச்சரிக்கையும் சட்டம். அப்ப இங்க யாருமே எச்சரிக்க கூடாதுன்னா நம்ம பரலோகத்துல போய் எப்படி வாசல்ல போய் நிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம அப்படியே கண்களை மூட போகிறோம். ஆகாவுக்கு திராட்சை தோட்டத்தை கண்டாலே பிடிக்காது, கீரை தோட்டமாக நாம மாறணும் தான் இந்த சர்ப்பங்களை அவன் அனுப்புகிறான். திராட்சை தோட்டத்துக்குள்ளே சர்ப்பங்களையும், பலு சர்ப்பங்களையும், லிவியாத்தான்களையும், சமுத்திரத்தில் இருக்கிற சர்ப்பங்களை அனுப்பும் போது அந்த திராட்சை தோட்டத்தை விட்டுட்டு நம்ம ஓடிடுவோம்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த கொல்லிவாய் சர்ப்பங்களையும் அந்த லிவியாத்தான்களையும் தண்டிக்கவும் அதை கொன்று போடவும் கர்த்தர் இன்றைக்கு பட்டயத்தை நம் கையில கொடுத்திருக்கிறார்.
இந்த பட்டயம் ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. இந்த பட்டயம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அல்லேலூயா. இந்த செய்தி பின்பதாக ஐயாவிடத்துல நான் ஒரு பர்மிஷன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 20 நிமிடம் ஒரு சகோதரன் ஒரு சின்ன சாட்சி சொல்லுவார். அந்த சாட்சி, அவரை நான் சென்னையில ஒரு கூட்டத்திலே சந்தித்தேன். அவருடைய அம்மா பிரஷர் கொடுத்து அவர் அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவர் ரட்சிக்கப்படவில்லை. அந்த நாளிலே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக அந்த சகோதரனை தொட்டார். அவர் ராக்கெட் ராஜா ஹரிநாடர் குரூப்ல ஒரு பெரிய அடியாளாக இருந்தார், பெரிய ரவுடியாக இருந்தார். இன்றைக்கு உடன்குடியில அவருடைய பெயர் இல்லாத ஒரு செவரே கிடையாது, அப்படிதான் இருந்தது. கர்த்தர் அவரை ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக மாற்றி இதே தூத்துக்குடியில ஒரு பெரிய ஃபேக்டரி ஹெட்டாக இருக்கிறார். அவர் கீழே ஒரு 3000 பேர்கிட்ட வேலை செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபித்து அவருடைய சாட்சி ஒரு 20 நிமிஷம் சொல்லுவார். தயவுசெய்து பொறுமையோடு கேளுங்க. ஐயா கிட்ட நான் பர்மிஷன் கேட்கிறேன். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் திராட்சை தோட்டமாய் வாழ முடியாதபடிக்கு அடிக்கடி காயப்படுகிறேன். ஆண்டவரே, அடிக்கடி காணாமல் போய் விடுகிறேன். அடிக்கடி கர்த்தாவே பாவத்தில் விடுகிறேன். அடிக்கடி உம்மை விட்டு நான் தூரமாய் போய் விடுகிறேன். ஆண்டவரே, ஆதியிலிருந்து அன்பு இப்பொழுது என்னிடத்தில் இல்லை. நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறேன். நான் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் ஒரு காலத்திலே நான் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருந்தேன். அந்த விளக்கு தன்னின் மேல் இருக்கிற விளக்காக என்னுடைய ரட்சிப்பு இருந்தது. இன்றைக்கு மரக்காலின் கீழே போதும் கர்த்தாவே, நீரும் வேண்டாம், இந்த பரலோக ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவில் சூளை செடிக்கு கீழே குகைகளுக்குள்ளே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு மகளே இயேசு பக்கத்தில் நிற்கிறார். இன்னும் பாவம் ஒரு முறை செய்யட்டும் என்று சொல்லுகிற மகனே, மரணமும் பாவத்தோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மரண தூதனும் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு மனம் திரும்பாதவர்கள், 2 வாழ்க்கை வாழுகிறவர்கள், இங்கேயும் ஹல்லேலூயா வருவது, அங்கேயும் வருவது. ஒரே தோட்டத்துக்குள்ள திராட்சை செடியும் வைக்க முடியாது, கீரை தோட்டமும் வைக்க முடியாது. ஏதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும். ஒரே ஒரு கீரை தோட்டம், ஒரே ஒரு கீரை திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்துவிட்டால் அது திராட்சை தோட்டமே அல்ல, அது கீரை தோட்டம் தான். இந்த ஒரு சின்ன பலவீனம் தானே, இந்த சின்ன ஒரு பாவம் தானே. நான் வெறும் அவரோட தானே பேசுறேன், அவரோட நான் பார்க்கவே இல்லையே, நான் போன்ல தானே பேசுறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மொபைல் இருக்கிற தேவையில்லாத நம்பர்கள் நான் டெலீட் பண்ணுறேன். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், உலக சிநேகத்தை காண்பித்து சாத்தான் உன்னை வஞ்சிக்க பார்க்கிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். உங்க வாழ்க்கையில நம்ம பாவம் செய்து கொண்டே கர்த்தரை குறை சொல்ல முடியாது. கர்த்தருடைய கிருபையினாலே தான் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே தான் இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு ஒரு திராட்சை தோட்டம் முழுமையாக எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஆவியானவர் வந்திருக்கிறார். வனாந்திரத்தை விட்டு எத்தனை முறை நாம் ஓடி போனோம், கர்த்தரை கேள்வி கேட்டோம், எதிர்த்து பேசினோம். நான் இவ்வளவு செய்தேனே, கர்த்தருக்கு அவ்வளவு செய்தேனே, அவர் உனக்கு ஜீவனை கொடுத்தாரே, அது ஒரு முறை கூட சொல்லி காட்டவே. மகளே, மகனே, ஒரு ரத்தத்தை சிந்துனே, நன்றி கெட்டவனே அவர் என்று சொல்லுது. அந்த யூதாசை கூட அவர் எப்படி ஆகிலும் அன்பு காட்டிதான் ஆதாயப்படுத்த விரும்பினார். சிநேகிதனே, என்னத்துக்காக நீ வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அவனால பதில் சொல்ல முடியும். நியாய தீர்ப்பு நாள்ல, மகளே மகனே, எவ்வளவு கிருபை நான் உனக்கு கொடுத்தேன், பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. நீ கண்ணீரோடு ஒப்புக்கொடு, கண்ணீரோடு ஒப்புக்கொடு, கண்ணீரோடு ஒப்புக்கொடு. மறுபடியும் உன் ஜெப வாழ்க்கை சாத்தானை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும். சாத்தானை தூத்துக்குடி விட்டே துரத்த வேண்டும். தவறான சத்தியங்கள், தவறான தீர்க்க தரிசனங்கள், தவறான காரியங்கள், தவறான பாடல்கள், ஹல்லேலூயா, அபிஷேகம் பெற்ற பாடல்கள் எல்லாம் போயிடுச்சு. நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும்போது சில பாடல்களை பாடினால் பிசாசு அலறும். இன்னைக்கு இந்த பாடல்களை பாடினால் எல்லா பிசாசுகள் வந்து சபையில உட்கார்ந்து சாரா நவரோஜுடைய பாட்டு, நடராஜ முதலியாரோட பாட்டு, டிஜே பாட்டு, பாமாலைகள், கீர்த்தனைகள்,
எல்லாம் பரிசுத்தவான்கள் ரத்தத்தை சிந்தி ஊழியம் செய்து எழுதின பாடல்கள். விபச்சாரம் செய்து கொண்டு எழுதின பாடல்கள் அல்ல. இப்பொழுது வருகிற பாடல்கள் எல்லாம் விபச்சாரம் செய்து கொண்டு எழுதுகிற பாடல்கள். பணத்திலே புரண்டு கொண்டு எழுதுகிற பாடல்கள். ஏழை ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார். இயேசு எப்பொழுது கவர்ச்சி நாயகராக மாறினார்? அவர் என்ன சினிமா ஹீரோவா? அவர் என்றைக்கு கவர்ச்சி நாயகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது? அதை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஜீசஸ் இஸ் நாட் ஹalleluya. அவர் நம்மை வசீகரிக்கிற தேவன் அல்ல. அவர் 1000 10,000களில் சிறந்தவர், உண்மையுள்ளவர் தான். அவர் இச்சையை கொடுக்கிற தேவன் அல்ல. கொஞ்சம் கூட பயப்படாமல் இந்த பாடல்களை எழுதுகிறார். அதையும் பாடுவதற்கு சபைகள் ஆயத்தமாக இருக்கிறது. கொஞ்சம் கூட பகுத்தறிந்து, ஆவியிலே பகுத்தறிந்து, அந்த வரகம் பகுத்தறிகிற டிசர்னிங் தி ஸ்பிரிட்ஸ், இந்த பாட்டு எங்கிருந்து வந்தது என்று கூட தெரியாமல் நாம் பாடுகிற அநேக பாடல்கள் பரலோகத்திலே ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அவருடைய காலை அவர் பொத்திக் கொள்ளுகிறார். காரணம், ஈயத்தை காய்ச்சி ஊத்துறது போல இருக்கு நம்முடைய பாடல்கள். பாடல்களே இருந்துதான் ஆவியானவர் இங்க பிரசனத்தை கொடுக்க முடியும். பாடல்களை மாற்றுங்க. ஹalleluya. பாடல்களை மாற்றுங்க. குடும்பங்களை பறிகொடுத்த ஊழியக்காரர் எழுதின பாடல்கள். ஹalleluya. குடும்பத்தையே ஊழியத்தின் நிமித்தம் இழந்து போன ஊழியக்காரர்களுடைய பாடல்கள் இருக்கு. அதெல்லாம் பழைய பாட்டுன்னு சொல்லாதீங்க. ஹalleluya. புது பாடல்கள் உபவாசத்திலிருந்து எழுதப்படுவது அல்ல. பணம் எத்தனை கோடி வரும், எத்தனை லைக்ஸ் வரும், எத்தனை சப்ஸ்கிரைபர் வருவார்கள், எத்தனை ஃபாலோவர்ஸ் வருவார்கள் என்று எழுதப்படுகிற பாடல்கள் எப்படி நீங்கள் ஆவியானவரை எதிர்பார்க்க முடியும்? எப்படி சுகத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்படி பரிசுத்தத்தை எதிர்பார்க்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக சபை கீரை தோட்டமாக மாறிவிட்டு, அப்பொழுது நாபோத் சொல்லுகிறான், என்னுடைய பூர்வீக சொத்தை, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாபோத் கொடுக்க முடியாது என்று சொன்னவுடன் இயேசுவே வந்து நாபோத்தை கல்லெறிந்து, யாரெல்லாம் பரிசுத்தமா வாழ்றீங்களோ இந்த உலகம் உங்கள் மேல் கல்லெறியும். இந்த உலகம் உங்களை பாவி என்று சொல்லும். இந்த உலகம் உங்களை ஹalleluya வேண்டாதவன் என்று சொல்லும், அருவருப்பானவன் என்று சொல்லும், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லும். அதன் மத்தியிலே நிற்கிறவன் தான் உண்மையான நாபோத். திராட்சை தோட்டத்தை அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆகாவிடத்திலே கொடுக்கவில்லை. திராட்சை தோட்டத்துக்காக இரத்த சாட்சியாக மரித்தான். இன்னைக்கு சின்ன பிரச்சனைக்கு இயேசுவை விட்டு ஓடி போய் அந்த கீரை தோட்டமா மாத்திடும். ஒண்ணுமே இல்லை. பிள்ளைங்க படிக்காததுக்கும், மார்க் வாங்காததுக்கும், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்க பிள்ளைகள் எவ்வளவு நேரத்தை ஆண்டவர் கொடுத்தா அப்ப படிச்சிருக்கணும். அவங்கதான் படிக்கணும். இயேசு வந்து சிலுவையில காயத்தை சிந்தி, ரத்தத்தை சிந்தி ஜீவனை தான் கொடுப்பாரு. அவரே உட்கார்ந்து படிக்கவும் செய்யணுமா? இதெல்லாம் நம்முடைய வேலை. நம்முடைய வேலையெல்லாம் செய்யாம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்காதீங்க. அந்த ஜெபங்கள்லாம் அருவருப்பாக இருக்கு. பிள்ளைங்க படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம இந்த நேரத்துல போய் ஒவ்வொரு ஊழியக்காரனா போய் ஜெபி ஜெபி ஜெபின்னு சொன்னா அவன் ஆத்துமாதாயம் செய்வானா? படிக்காத இந்த சோம்பேறிகளுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சபைகளை விட்டு போகணும். நேற்று அவ்வளவு வேதனையில நான் போய் கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் போன் பண்ணி, எங்க அம்மாவுக்கு 85வது பர்த்டே, நீங்க ஜெபிச்சு ஏதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுங்கன்றார். கிறிஸ்தவர்களுக்கு பிடித்த ஒரு சாபக்கேடு இந்த பர்த்டேக்கு தயவு செய்து ஊழியக்காரன் டிஸ்டர்ப் பண்ணாது. இது வரைக்கும் 85 வயசு வரை கர்த்தர் உயிர் கொடுத்தாரு. நீ என்ன பண்ண? ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தல. உனக்கு எதுக்கு இன்னொரு பர்த்டே? நான் நினைக்கிறேன். What is the use? கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த பூமிக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த 85 வயசுல எத்தனை பெண்களை அவங்க ஆதாயப்படுத்திருக்காங்க. எத்தனை பேர் எழுப்பாதனால தூக்கு போட்டு செத்துட்டாங்க. இன்னும் பர்த்டேயே கொண்டாடி கொண்டு, இன்னும் கேக்கெல்லாம் சர்ச்சுல வரவே கூடாது. ஆவியானவர் நிரந்தரமா போயிடுவார். பர்த்டேயா முழங்கால் படிட்டு, ஆண்டவரே தகுதி இல்லாத பாவிகளுக்கு நீ கொடுத்த இந்த ஒரு வருஷத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு. ஊழியக்காரனை போய் அவன் ஆத்துமாதாயம் செய்ய விடாதபடி பர்த்டேக்கு வாங்க, 1ஆம் தேதி வாங்க, 2ஆம் தேதி வாங்க. பிரியமானவர்களே, பணத்தை காட்டி ஊழியக்காரனை இழுக்காதே. உண்மைதான், அவங்க பல தேவைகள் இருக்கிறாங்க.
அவங்களை அழைத்தவர் கர்த்தர், நீங்கள் அல்ல. நம்ம தான் கொடுக்கிறோம், அப்புறம் நம்ம தான் அந்த ஊழியக்காரனை தூற்றி தெரிகிறோம். ஆத்துமாதான் செய்யறது இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தூத்துக்குடி லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு போனால் இதுல பிறந்த என்னை முதல் கொண்டு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். இந்த நாளிலிருந்து கீரை தோட்டத்தை நாம் திராட்சை தோட்டமாக மாற்றப் போகிறோம். சாத்தான் திராட்சை தோட்டங்களை கீரை தோட்டமாக மாற்றுகிறான். நாமும் விடக்கூடாத எல்லா கீரை தோட்டத்தையும் நாமும் திராட்சை தோட்டமாக மாற்ற வேண்டும். தராசிலே வைக்கப்பட்டு நீ குறைவாகவே காணப்படுகிறாய். ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து ஆதியிலே செய்த கிரிகளை செய்வாயாக. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்காய். ஒருவனும் உன் விளக்கு தண்டிலிருந்து விளக்கை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்காய். வெண்வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதே. ஜெயம் கொள்ளுகிறவன் தான் என்னோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து நடப்பான். நீ ஆவியிலே அனலாய் இருந்தால் நலமாய் இருக்கும். அப்பொழுது நான் உனக்கு நெருப்புல இடப்பட நெருப்புல இடப்பட்ட பொன்னையும் நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் உனக்கு முத்திரை மோதிரத்தையும் போட வேண்டும் என்று, உன் கண்களுக்கு கலிக்கத்தையும் போட வேண்டும் என்று நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆவியானவர் கடைசியா ஒரு வசனம் சொல்லுகிறேன். இதோ நான் வாசப்படை நின்று தட்டுகிறேன். யாரெல்லாம் கதவை திறக்க போறீங்க, எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிறது. ஆண்டவரே, இனி ஜீவிப்பது நான் இல்லை, நான் சிறுகவும் நீ பெருகவும். ஆண்டவரே, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இந்த அனுபவம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை. நான் கண்களை திறக்க போவதில்லை, யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இயேசுவே, நான் ஒரு பாவி, எனக்குள்ளே நீர் ஜீவிக்கும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. நான் ரெண்டகம் பண்ணி பில்லி சூனியம் பண்ணி மாய்மாலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, விபச்சார சிந்தை, வேசித்தன சிந்தை, காம விகாரம், சுய புணர்ச்சி வெளியே கத்தாவை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்திலோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறார். யாரை நாம் ஒப்புக் கொடுக்கிறீங்களோ அந்த வலது கரத்தை பரலோகத்துக்கு நீங்க உயர்த்துங்க. ஆவியானவர் அவர்கள் எல்லாரையும் திராட்சை தோட்டமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற கீரை தோட்டங்களை ஆவியானவர் திராட்சை தோட்டமாக மாற்றுகிறார். எப்படி மாற்ற முடியும்? கீரை தோட்டத்தில் இருக்கிற லிவியா தாங்களே கீரை தோட்டமாகவே நீண்டு கொண்டே போகிற அந்த வாழ்க்கையை ஆவியானவர் முறியடிக்க விரும்புகிறார். கோணலான சர்ப்பங்களை, அல்லேலூயா, வலு சர்ப்பத்தை கர்த்தர் கொன்று போட்டு கண்டிக்க விரும்புகிறார். அதற்கு நீங்கள் நாபோத்தை போல நிற்க வேண்டும். நான் கொடுக்க முடியாது என்று சொல்ல வேண்டும். நாபோத் செத்து போனான் என்று இயேசுவுக்கும் ஆகாவுக்கும் சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக, கீரை தோட்டமாக மாற்றும்படியாக ஆகாவ் அங்கு கடந்து செல்கிறான். கர்த்தர் எலியாவை அங்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த திராட்சை தோட்டத்தை அவனால் தொடவே முடியல. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி இரவும் பகலும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு காத்துக் கொள்வேன். ஆகாவால பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தை தான் கொள்ள முடியும். திராட்சை தோட்டமாகிய ஆத்துமாவை அவனால் தொட முடியாது. கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கின அதே இடத்துல நாய்கள் உன்னுடைய ரத்தத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் நக்கும் என்று சொன்னார். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற மெகா சபைகள், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் இம்மைக்காக தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் மறுமைக்காக பேசுகிறவர்கள் 1-2 பேர் கூட கிடையாது. வஞ்சிக்கப்படாதீங்க. மாசம் ஸ்டிக்கர் அனுப்புறேன், மாசம் வாக்குத்தத்தை அனுப்புறேன். எதுக்கு? போன மாசம் அனுப்புறதுக்கே இவன் மனம் திரும்பலையே. கேலண்டர் போடுறதுலாம் ஒரு ஊழியமே கிடையாது. அதெல்லாம் நிறுத்துங்க. சாத்தான பழி வாங்கணும், சாத்தான கதற விடணும். கேலண்டர் போடுறது, டைரி போடுறது. சென்னையில ஒரு பெரிய ஊழியம் உபவாச கூடத்துல சொல்றாரு, உன்னை நம்பிதாங்க நான் டைரி போட்டேன். 100 ரூபாய்க்கு நீ வாங்க மாட்டேன்னா 50 ரூபாய் தரேன், வாங்கிக்கோ. உன்ட்ட நான் டைரி கேட்டேன்னா
என் பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்குது, கோணலா சர்ப்பங்கள் இருக்கிறது, அதை உன்னால மாத்த முடியல, உன்னை யாரும் டைரி பிரிண்ட் பண்ண சொல்லு. இப்படிதான் ஊழியம் நடந்தது. ஜனங்களை அப்படியே மயக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க, ஜனங்களை அப்படியே ஐசிலேயே வச்சிருக்கிறாங்க, ஜனங்க உணர்வில்லாமல் எழும்ப முடியாமல் கோமா ஸ்டேஜ்லயே படுத்திருக்கிறாங்க. என்றைக்கு நாம் மனம் திரும்ப போகிறோம்? பிரியமானவர்களே, எந்த ஊழியத்தை நம்பாதீங்க. யாராலையும் உங்களை பரலோகத்துல ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. அவங்க போறதே பெரிய விஷயம். இங்கு பிரபலமாக பரலோக ராஜ்யம் போகிற வாய்ப்புகள் மிக 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 குறைவு. Do not be popular in this world. நம்முடைய ஊழியம் ரொம்ப பிரசித்தி பெற வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. கோலியாத்தை தாவீது அடித்தான், அடித்து விடுத்து போய்கொண்டே இருந்தான். அடிக்கு முன்பதாக தான் சவுலை பார்த்தான், அடித்த பின்பதாக அவன் சவுலை பார்க்கவில்லை. சவுல் தான் அவனை கூப்பிட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது சவுல் கேட்கிறான், அப்படியே அந்த வாலிபன் யாருடைய மகன்? 40 நாட்களாக கோலியாத்தை ஜெயிக்கவே முடியலையே. இந்த பேசிக்கொண்டே இருந்து ஒரு வினாடியிலே இவன் ஜெயித்து விட்டான். இவன் யார்? தாவீது எந்த பிராண்டிங் கிடையாது, எந்த விதமான பெரிய பாப்புலாரிட்டியும் கிடையாது. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன், தகப்பனால் மறக்கப்பட்டவன், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், சகோதரர்களால் எதிர்க்கப்படுகிறவன். அதே பாதை தான் யோசேப்புக்கு. திராட்சை தோட்டங்களை வலு சர்ப்பங்கள் கடினமாக எதிர்க்கிறது. கீரை தோட்டத்தை எதிர்க்காத காரணம் அதற்குள்ளே தான் அது தங்கி இருக்கிறது. எங்களை நேசிக்கிறதா அன்புள்ள ஆண்டவரே, நீ சொல்ல சொன்ன எல்லாம் வச்சு நான் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே. இவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் கர்த்தர் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீர் எனக்கு சொன்னதை நான் சொன்னபடினாலே உங்களுடைய சமூகத்திலே நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதிருப்பதும் இவர்களுடைய விருப்பம். கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே உண்மையாக